நம்ம சேனலில் ரெபல்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போட்டிருப்போம். ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அனிமேட்டட் டிவி சீரிஸ் தான் அது. ஹாட் ஸ்டார்லேயுமே அவைலபிள் தான். ஸோ அதோட எண்டிங் அதுக்கப்புறம் சீசன் 5 வரல. அதுக்கு பதிலாக தான் அசோகா சீரிஸ் விட்டாங்க. அந்த அசோகா சீரிஸோட சீசன் 1 தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் ரெபல்ஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதோட எண்டிங்லேருந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இது கிக் ஆஃப் ஆகும். ப்ரிசைஸ்லி அக்யூரேட்லி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக நச்சுன்னு மேட்ச் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டேரெக்டாக ரெபல்ஸ் பார்த்துட்டு இங்கே பாருங்க. இப்போதைக்கு இந்த அசோகா சீசன் 1 ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. சரி, ஓகே. எபிசோட் 1 ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு ஸ்க்ரோலிங்கோட தான் ஆரம்பிக்குது. ஸோ அது எப்போ ஆரம்பிச்சாலும் நம்ம கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் தி ஜெடாய் முடிஞ்சு கொஞ்சம் நாட் கழிச்சு, கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு தான் ஆரம்பிக்குது. ஸோ எம்பையர் வந்துட்டு மொத்தமாக வீழ்ச்சி அடைய, நியூ ரிபப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா எழுச்சி அடைஞ்சிருக்கு. பட் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு டார்க்னஸோட ஏஜென்ட் சில பேர் வந்துட்டு நிம்மதி மன அமைதி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே. இந்த பிளாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் அட்மிரல் திரானை நோக்கி தான் இருக்கு. அவர் வந்துட்டு உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சில வதந்திகள் வந்தாலும் அது வந்துட்டு நம்ம அசோகா டனை வந்துட்டு நேரா மோர்கன் கிட்ட கொண்டு போய் வந்துட்டு சேர்த்திருக்கோம். சோ மோர்கன் மூலமா கிராண்ட் அட்மிரல் தான வந்துட்டு எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அடுத்து வரப்போற புதிய போர் வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுக்கான தான் இந்த கதை ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஸ்க்ராலிங்ல போட்டிருக்கிறது. திரான் வந்துட்டு ரிட்டர்ன் வந்தா கண்டிப்பா அவர் அடிச்சவங்களை திருப்பி அடிப்பார்ல. சோ நம்ம மோர்கன் எலிசபெத் அவங்க தான் வந்துட்டு மேண்டலோரியன் சீசன் 2ல வந்துட்டு பார்த்திருப்போம். அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா திரானை வந்துட்டு எங்க கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற மேப் வந்துட்டு ரிவீல் பண்ணிருப்பாங்க நம்ம அசோகா கிட்ட. சோ இந்த பிளாட்டுக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கூட. பட் ஓகேங்க, மேண்டலோரியன்ல வந்து பாத்தீங்கன்னா அசோகா வந்துட்டு எலிசபெத்தை பிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக்கோட கஸ்டடியில இருக்காங்க. ஸோ ஸ்க்ரோல் முடிச்சோன்னே ஒரு மிகப்பெரிய நியூ ரிபப்ளிக்கோட ஷிப்பை வந்துட்டு தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ ஷிப்புக்குள்ள நியூ ரிபப்ளிக்கோட க்ரூ வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு வர மாதிரி வந்துட்டு ஒரு அப்ரோச் பண்ணுது. அப்போ வந்துட்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜெடாய். அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஒரு கிளியரன்ஸ் கோட் வந்துட்டு ரொம்பவுமே பழசு. அது வந்துட்டு ஜெடாய்கள் யூஸ் பண்ணது அப்படிங்கிற தெரியும் போது அவங்களுக்கு ஆர்வமா இருக்கு, யார் இந்த ஜெடாய்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா 2 பேர் வராங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரிசனரை பார்க்கறதுக்கு தான் வராங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம மோர்கன் எலிசபெத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த டெட்லியான ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக இவங்க 2 பேர் எதுக்குடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் நியூ ரிபப்ளிக்கோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா வந்தவங்க ஜெடாயான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே டவுட்டா இருக்கும். சோ பேலன்ஸ் கோலும் ஷின்ஹாட்டி 2 பேர் தான் வந்துட்டு வராங்க. சோ கிட்டத்தட்ட நம்ம கோயங்கானு ஓபிவானு வந்த மாதிரியே தான் நம்மளுக்கு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அங்க இருக்கிற கேப்டன்னால வந்து பாத்தீங்கன்னா நம்பவும் முடியல. அதனால வந்து இம்பீரியலோட குப்பை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை மென்ஷன் பண்ணிடுவாரு. பட் இந்த இடத்துல பேலன் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாரு என்ன பேசினாலுமே. சோ அந்த இடத்துலயே வந்துட்டு இவங்க ஜெடாயும் இல்ல சித்து இல்ல, 2க்கு நடுவில் இருக்க அந்த டார்க் ஜெடாய் அப்படிங்கறது வந்துட்டு அழகா நம்ம கிட்ட வேறுபடுத்தி காட்டியிருப்பாங்க. பியூர் சித்தா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல பேலன் ரொம்பவே பொறுமையா இருப்பார். அண்ட் இவருக்கான ரைட்டிங் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எழுதி இருப்பாங்க. அது முக்கியமா எபிசோட் 2ஓட எண்டிங்ல எழுதி இருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். அது நம்ம எபிசோட் 2 பார்க்கும்போது நான் சொல்றேன். சோ வாட் எவருங்க, அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை அவங்க பயன்படுத்திக்கல. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கொன்னுறாங்க. பட் இருந்தாலும் அவருக்குள்ள அந்த அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஜெடாய் வே வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள டக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வன்முறை தூண்டக்கூடாது, அமைதியா இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே இருக்கிறாரு. ஆக்சுவலி பேலன்ஸ் கோல் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சார் இல்லையா, ரே ஸ்டீவன்சன், அவர் வந்துட்டு இறந்துட்டாரு. சோ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதாவது பேலன்ஸ் கோல் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அவர் தொடமாட்டேன் தொட்டா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். தான் வழியில யார் வந்தாலுமே வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை, வந்தா வெட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. அந்த இடத்துல ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா கன் எடுக்கும்போது அந்த கன்னை வந்துட்டு ஹோல்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணார் நம்ம பேலன். இப்பதாங்க ஒரு ஸ்டார் வார்ஸோட கண்டினியூட்டி பார்க்குற ஒரு ஃபீலே வருது. அந்த ஒரு ஒரிஜினல் ட்ரையாலஜில இருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா பேலன் வந்து பாத்தீங்கன்னா எலிசபெத்தோட செல்ல நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அவருக்குன்னு ஹால்வேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேடர் வந்துட்டு சண்டை போட்டு வருவார் இல்லையா ரோகன்ல, அதே ஒரு சிமிலர் ஃபீல் வந்துட்டு லைட்டா கிடைச்சது. அந்த இடத்துல டக்குனு ஒரு சீன் நடக்கும். அவங்க பிளாஸ்டர் வச்சு சுடுவாங்க ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே. பட் ஆனா அந்த பிளாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அதனால அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சாகர மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு டக்கு நடக்கிற சீன் தான், நோட் பண்ணிக்கலாம் தெரியாது. ஏன்னா டைரக்டர் யார் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு, டேவ் ஃபிலோனில. சோ அவங்க வந்துட்டு காப்பாத்திடுவாங்க எலிசபெத்தை. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அசோகா தான் வந்துட்டு என்ன உள்ள போட்டா, அவ வந்துட்டு திரானை தேடி போயிட்டு இருக்கா, அவளுக்கு மேப் இருக்கிறத பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல தான் டைட்டில் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு நேரா அசோகா வந்து நம்ம கிட்ட காட்டுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிளுக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த டெம்பிள் வந்துட்டு யாரோடதுன்னா நைட் சிஸ்டர்ஸோட ஏன்ஷியன்ட் டெம்பிள். நடுவில் தான் மென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ பிளானட் அர்கானா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த டெம்பிள் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ டெத்தோமீர்ல தான் வந்துட்டு நைட் சிஸ்டர்ஸ் வந்து இருந்தாங்க. நம்ம டார்த் மோலோட ஸ்பீஷியஸோட ஃபீமேல் வெர்ஷன்ஸ் தான் அந்த நைட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஈவன் க்ளோன் வார்ஸ் ஆகட்டும், ரெபல்ஸ் ஆகட்டும், எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வம்சத்தில் ஒரே ஒரு சர்வைவர் தான் நம்ம எலிசபெத். ஸோ கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அவங்க தரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேபர் வச்சு ஒரு சுழல் பண்ணி அப்படியே வந்துட்டு உடச்சிட்டு உள்ள போவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செவரில் நிறைய
இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் 3 சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் ஒரு ஆர்ப் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல 3 பில்லருமே இருக்கும். அந்த இடத்துல லைட்டாக தியானம் பண்ற மாதிரி அந்த 3 பில்லரையுமே திருப்புவாங்க. அப்போ வந்துட்டு நடுவில் இருந்து ஒரு விஷயம் வந்து வரும். அதுல சில சாம்பல் மாதிரி இருக்கும். அதை உதிரி விட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு தங்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம அசோகா வந்துட்டு தேடி வந்தது. ஸோ இந்த இடத்துல அவங்க மெடிடேட் பண்ணும்போது அவங்களுக்கு சில எக்கோஸ் மாதிரி கிடைக்கும். மேபி அவங்க ஃபோர்ஸோட எக்கோஸ் வந்துட்டு ஹியர் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்துட்டு ஈவன் நம்ம இப்போ ரெபல்ஸ் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, அதில் எஸ்ரா வந்துட்டு அந்த கைபர் கிறிஸ்டல்ஸோட அந்த ஃபோர்ஸோட சிங்கிங் வந்துட்டு கேட்கும்ல, அந்த மாதிரி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெடாய்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சில வாய்ஸ் எக்கோஸ் வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க குறிப்பிட்ட ஒரு டிகிரியில தான் வந்துட்டு அந்த பில்லர்ஸ் வந்துட்டு ட்விஸ்ட் பண்றாங்க. ஏனோ தானே திருப்ப கிடையாதுங்க, ஒரு குறிப்பிட்ட டிகிரி. சரி ஓகே, அந்த கோல்டன் ஆப்ல தான் வந்துட்டு எஸ்ராவோட லொகேஷனும் த்ரானோட லொகேஷனுமே இருக்கு. அதுக்கப்புறம் ஹூயாங்க்கு வந்துட்டு கால் பண்றாங்க, இந்த மாதிரி தேடி வந்து கிடைச்சிருச்சு வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ க்ளோன் வார்ஸ்ல இந்த ஒரு டிராய்டை நம்ம பார்த்திருப்போம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஜெடா யங்லிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரா இருந்திருக்கு, லைட் சேபர் பில்ட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, நம்மளுமே பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அவங்க வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்தி HK டிராய்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுங்களோட ஒரு குட்டி ஃபைட் 2 பேர் தலைச்சுன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் மோடுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு அசோகா ஓடுவாங்க. ஸோ ஹூயாங் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ல வர இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் ஆகி அந்த இடமே மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும். பட் ஆனா அசோகா ஷிப் போக போகவே ரேம்ப் மேல ஜம்ப் பண்ணி ஏறி அப்படியே எஸ்கேப் ஆயிருவாங்க. அண்ட் அவங்க வந்த வேலையும் வந்து முடிஞ்சிச்சு, கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. ஸோ ஏறின அசோகா ஹூயாங் கிட்ட வந்துட்டு அடுத்த வாட்டி கொஞ்சம் பக்கத்துல இருப்பா, தூரமா இருந்தீங்கன்னா வந்துட்டு நான் பேசுறதே உனக்கு கேட்காம போயிருது. இல்ல ஜெடாயோட ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணும்ல, ஜெடாயே இல்ல அப்படியே அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எலிசபெத் எப்படி உங்ககிட்ட இந்த ஒரு லொகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் வந்துட்டு ஜெடாயோட வழிமுறைகளை பயன்படுத்தல, அதனால அவ கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெபல் ஃப்ளீட்டோட கமாண்ட் வந்துட்டு நம்ம அசோகா கால் பண்ணது. அது இல்லாம நம்ம அசோகாவோட கோட் நேம் ஃபோல்க்ரம், அந்த ஒரு கோட் நேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றாங்க. அண்ட் ஒரு நடந்த விஷயத்தை சொல்லவும் நேரா ஹேரா சிண்டிலாவை பார்க்கறக்கா போறாங்க. ஸோ சிண்டிலா கொஞ்சம் ஏஜ்டா தெரியுறாங்க தான், பட் ஓகே. ஸோ இந்த கேரக்டர் யார் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம எவான் மெக்ரெகரோட ஒய்ஃப் தான் வந்துட்டு பிளே பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கெனபியோட ஒய்ஃப் தாங்க ஹேரா சிண்டிலா. ஸோ அதுக்கப்புறம் பேலனோட அந்த ஹாலோ ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்க்கவும் சரி இந்த லைட் சேபர் இருக்குல்ல அவங்களோடது அது எங்கிருந்து வந்தது, அதை வச்சு அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹூயாங் கிட்ட சொல்லிடுவாங்க. ஏன்னா ஜெடாயோட அபிலிட்டிஸ் இருக்காங்க, பட் இவங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அசோகா இருப்பாங்க. ஆனா நம்ம ட்ரெயிலர்ல வந்துட்டு நம்ம பார்த்திருப்போம், நம்ம பேலனுக்கு வந்துட்டு ஆனகின் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். மேபி ஒன்னு அவரு ஆனகினோட வயசுல வந்துட்டு இருந்தவரா இருந்திருக்கும் அந்த சமயத்துல, இல்ல அப்படின்னா மேபி ஒரு யங்லிங்ல ஒருத்தரா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா அவர் பார்த்தா அப்படி தெரியல. பாசிபிளா ஆனகினோட ஏஜ்ல இருந்த ஒரு ஜெடாயா தான் இருந்திருக்கணும். மேபி இவரு ஒரு சர்வைவரா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஹேரா கிட்ட அந்த மேப் எடுத்துட்டேன் அப்படிங்கறத காட்டுறது மட்டும் இல்லாம இந்த மேப்பை வச்சு நம்மளால எஸ்ராவையும் கண்டுபிடிக்க முடியும், த்ரானையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பட் ஆனா இது லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யார் திறப்பா? ஸோ டெக்லியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திக்கு முக்கா கடை வைக்கிற நம்ம சபீன் தான். ஸோ அவகிட்ட கேட்கறதா அப்படி மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணுவாவ, எஸ்ராக்காக பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம ஹேரா. ஸோ கட் பண்ணி லொத்தாலுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம கவர்னர் அசாடி, ஸோ ரைடர் அசாடி. ஸோ பெர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங் கூட சொல்லலாம். கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் மெஜிஸ்டிக்காகவும் இருப்பாரு. ஸோ எஸ்ராவோட தியாகத்தை பற்றி சொல்றது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முன்னாடி சபீன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சபீன் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ லோத்தில் இருந்து எம்பேரை துரத்தி அடிக்கப்பட்ட அதே நாளை வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும் தானே. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சபீன் இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம பின்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெபல்ஸ்ல நம்ம சபீன் வரைஞ்சு வச்ச அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் இருக்கும். ஸோ ரெபல்ஸோட அந்த க்ரூ கோஸ்ட் க்ரூவோட அந்த ஒரு ஆர்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது நம்மளுக்கு ரெபல் சீசன் 5 மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அசோகாவையும் தாண்டி. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்கால் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு சரி சபீன் இல்லாத வந்துட்டு கவர் பண்ணி நீ எனக்காக பேசுப்பா அப்படின்னு சொல்லி பேச விட்டுருவாரு. ஸோ ஜெய்கால் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இம்பீரியல் அகாடமியில எஸ்ரா கூட வந்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் அது. 2 பேரும் ஒன்னா தான் தப்பிச்சிருப்பாங்க. அசாடி ஒரு க்ரூல வந்து கடைசியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கட் பண்ணி சபீன் ரெண்டு வந்து காட்டுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த பாருங்களேன், அப்படியே அவ்வளோ அழகா செட் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ரெபல்ஸ்ல பார்த்து அதே ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கும். அந்த இடத்த பார்க்கும்போது சங்க போயிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்துட்டு ஃபைட் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக வருவாங்க. பட் ஆனால் சபீன் வந்துட்டு அதெல்லாம் பொருட்படுத்தா அப்படியே அவங்களை கடந்து வேற லெவலில் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே வரதுக்கு பெருசா இஷ்டம் இல்லை. ஸோ எஸ்ரா இருந்த அந்த ஓல்டு கம்யூனிகேஷன் டவர்ல தான் வீடா வந்து வச்சு நம்ம சபீன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு லோத் கேட்டுக்கு சாப்பாடு போடும்போது அந்த இடத்துல நம்ம சபீனோட மேண்டலோரியன் ஹெல்மெட்டை நம்ம பார்க்க முடியும். எஸ்ராவோட அந்த ஒரு ஹோலோகிராம் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தனியா ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோலோகிராம் வந்துட்டு மொத்தமா டீமுக்காகவே அவர் பேசியிருப்பாரு. அதை நான் சீசன் 4 ஃபினாலேல சொல்லாம விட்டுருப்பேன். பட் ஆனால் நம்ம சபீனுக்கு தனியா ஒரு ஆடியோ பேசி அமைச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்து அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உண்மையாலுமே. பட் கேஸ்டிங் நல்லா இருந்துச்சுங்க. சீசன் 3 சீசன் 4ல நம்ம பார்த்த எஸ்ரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் வந்து பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அனிமேஷன் தான் ரியலா மாத்தின மாதிரி அவர் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. பட் ஓகே, பட் ஹாலோகிராம்ல பார்க்கும்போது ஒரு நல்ல கேஸ்டிங் மாதிரி தான் தோணுச்சு. ஸோ பார்ப்போம் நேரில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம எலிசபெத்தும் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் சைட்டுக்கு வந்து போவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடமே அழிஞ்சிருக்கும். சரி ஓகே, இது யாரால கட்டப்பட்டது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நைட் சிஸ்டர்ஸால அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அப்ப நீங்க ஒரு விச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ரிவீலே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அவகிட்ட அந்த மேப் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேலன் கிட்ட சொல்ல, பேலன் வந்து பார்த்தீங்கன்னா ஷின் கிட்ட தான் சொல்லுவாங்க நீ நேரா லோத்தலுக்கு போ. லோத்தலுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கதான் வந்துட்டு அசோகாவோட முன்னாள் அப்ரண்டிஸ் இருக்கா சபீன்ரன், அவளை தான் நீ பார்க்க போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க. பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நைட் சிஸ்டர்ஸ் வந்துட்டு ஜெடாயை விட கம்மியாயிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே அழிஞ்சு போடுவாங்க. ஏன்னா எம்பையர் வந்துட்டு அதாவது நம்ம எம்பர் பால்படின் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட டார்க் சைடுக்கு ஈக்குவலான பவர் வச்சிருக்கிறவங்க, அவங்க யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமா வைப் அவுட் பண்ணியிருப்பாரு. பட் இவங்க எப்படியோ சர்வைவ் ஆயிருக்காங்க. பட் ஏன்
மேண்டலோரியன்ல வந்துட்டு இவங்களோட அந்த சக்தி யூஸ் பண்ணி சொல்லி தரல. மேபி வெளியில வந்துட்டு ஜெடாயின்னு காமிச்சா நம்ம பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஸ்கைஸ்ல இருக்காங்களா, அந்த மாதிரி இவங்களுமே டிஸ்கைஸ்டா இருக்காங்க போல. சரி ஓகேங்க. அதுக்கப்புறம் அசோகா நேரா வந்துட்டு லோத்தலுக்கு வர, அதுக்கப்புறம் சபின் கிட்ட வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல, இந்த மேப் அன்லாக் பண்ணணும் அப்படிங்கிற சொல்ல, இதுக்கு ஒரு கீ தேவைன்னு சொல்லும்போது என்னால இங்க உட்காந்து பண்ண முடியாது, எனக்கு ஒரு தனிப்பட்ட இடம் வேணும், அங்கதான் போய் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஹூயாங் வந்துட்டு அந்த ஒரு டெம்பிளோட மொத்த ஏரியாவுமே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம், அதை வச்சு உன்னால ஏதாவது ஓப்பன் பண்ண முடியும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் ஹூயாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக ஒன்று கூப்பிடுவாங்க. அதை பேசுறதுக்காக போற கேப்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்பதான் அசோகாக்கே தெரிய வரும் ஆக்சுவலி 2 லைட் சேவர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒன்னு மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, நான் வேணா டீக்ரிப்ட் பண்ணி மாத்திட்டேன். இதுல ஒரு லைட் சேவர் யாருதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, இதை நான் பார்த்ததே இல்லை அந்த ஒரு டிசைன். பட் இன்னொன்று வந்துட்டு நான் பார்த்திருக்கேன், இது நான் சொல்லி கொடுத்துற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது யார் செய்வானா, அந்த 500 வருஷங்கள் நான் பார்த்த ஒரே ஒரு ஆள் வேலன்ஸ் கால் மட்டும்தான். ஸோ அவன் மட்டும்தான் இப்படி செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஹூயாங் வந்து சொல்லுவாரு. க்ளோன் வார்ஸ்ல இவனுமே வந்துட்டு மிஸ் ஆனவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம அசோகாக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இதை பத்தி வெளியில சொல்லலாம்னு சொல்லி வரும்போது சபின் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போல அவங்க டவருக்கு போயிடுவாங்க. அங்க போய் கீயை வந்துட்டு முழுக்க யோசிச்சு ஸ்கேன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து, ஸோ அந்த ஸ்கேன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா திருப்புவோம், அவங்களுக்கு அந்த லொகேஷன் கிடைச்சிரும். அந்த லொகேஷன் கிடைச்ச சந்தோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நிற்பாங்க. டக்குன்னு ஹெச்கே ட்ராய்ட்ஸ் எல்லாமே வரது மட்டும் இல்லாம இவங்களை தாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி சொல்லி லைட் சேவர் எடுத்து தாக்கலாம்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா அதுல ஒரு ட்ராய்டு வந்துட்டு அந்த மேப்பை தூக்கிட்டு போயிடும். வெளியில வந்து பார்த்தா நம்ம ஷின் அங்க இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள் லைட் சேவர் டுவெல் வந்து நடக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஹூயாங் கிட்ட சொல்லிடுவாங்க. அசோகா கிளம்புறதுக்குள்ள உங்களுக்குள்ள பெரிய சண்டை நடக்குங்க. ஆனா சண்டையோட முடிவில் நம்ம ஷின் வந்துட்டு சேவர் வச்சு வயிற்றுலேயே ரைட் சைடு வயிற்றுல நம்ம சபின் வயிற்றுல குத்திடுவாங்க. சபின் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, என்னடா இது ஆரம்பமே இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசோகா வர, பட் அவங்க வந்துட்டு மேப்போட எஸ்கேப் ஆக இங்க சபின் உலக எடுத்துனே வந்துட்டு அதிர்ச்சியோட இந்த எபிசோடே முடிஞ்சிருக்கும். ஸோ தட்ஸ் ஓகே. சபினுக்கு வந்துட்டு விஸ்பர்ஸ் மாதிரி கேட்டே இருக்கும், அங்க நடந்தது எல்லாமே ஒரு மாதிரி அவங்க காதுக்குள்ள கேட்டே இருக்கும். அப்பதான் சபின் வந்து எந்திரிப்பாங்க. சபின் ஓகே நார்மல் தான், அவங்களுக்கு எதுவும் ஆகல, ஷீஸ் பெட்டர் நவ் ஓகே. பட் அசோகா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சொல் பேஜ் கேட்டு இல்லாம வெளியில போயிட்டு கடைசியில் மேப்பி தொலைச்சிட்டா, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஸ்கேன்ஸ் எல்லாத்தையுமே ட்ராய்டு வந்து உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பேலன்ஸ் கல்லும் அண்ட் ஷின் 2 பேருமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த இடம் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும், இது யாரால கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியே தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஜெடாயால இல்ல அப்படிங்கிறது மட்டும் அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம எலிசபெத்துக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நாங்க வந்துட்டு மேப் எடுத்துரும் சொல்லி அவளை வர சொல்லு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அசோகா வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் மூலமா அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டு சபினோட அந்த டவர் கிட்ட சுத்திட்டு இருப்பாங்க. அப்போ நேரா உள்ள போகும்போது ஒரு டிராய்டு வரும், அந்த டிராய்டை வந்துட்டு அடிச்சு போட்டு அதை வந்துட்டு தூக்கிட்டு வந்துருவாங்க. பரவாயில்ல, டிராய்டை தூக்கிட்டு வந்து நல்லதான், இதுக்குள்ள மெமரி பேங்க் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். ஸோ இது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபின் வந்துட்டு அந்த வேலையில ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். இது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேரா வேற ஹோலோகிராம்ல இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு சரி ஓகே வெடிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது ஹூயாங் வந்து கேட்கும், ஏன் நீ வந்துட்டு ஹாலோகிராமா இருக்க, அதனால தானே நாங்களாம் தானே நேரில் இருக்கோம், நாங்க சேர்த்தா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க அந்த சீன். ஸோ அந்த இடத்துல ஆனா ஒரு விஷயம், இந்த டிராய்டு எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொரிலியால இருந்து வந்திருக்கும். ஸோ கொரிலியா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம ஹான் சோலோவோட பர்த் பிளேஸுங்க. பட் ஓகே கொரிலியாக்கு வந்துட்டு அசோகா கிளம்பிடுவாங்க. ஸோ நானும் வர அப்படிங்கிற சொல்லும்போது இல்ல வேணாம் நீ ரெஸ்ட் எடு, இல்ல நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், இது வரைக்கும் நீ பண்ணதே போதும் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹேரா வந்துட்டு உண்மையாலுமே அவளுக்கு உதவி தேவை அப்படிங்கிற சொல்லும்போது இல்ல எனக்கு என்னமோ அப்படி தெரியல, அவங்க நீ வந்துட்டு விட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, உன்னோட உதவி அவளுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஹேரா சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம எலிசபெத் வரது மட்டும் இல்லாம அந்த ஒரு சென்டர்ல வந்து வச்சிருப்பாங்க அந்த ஒரு மேப்போட அந்த கோல்டன் ஆபை. ஸோ அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி எந்த சிஸ்டத்தில் வந்துட்டு நம்ம த்ரான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பேலன்ஸ் கால் கிட்டையும் ஷின் கிட்டையுமே வந்துட்டு காட்டுவாங்க. அந்த சீன் உண்மையுமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னு வந்துட்டு பேலன்ஸ் கால் வந்துட்டு என்ன இது பெரிடியாக்கான ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஜடைகள் குழந்தையா இருக்கும்போது கட்டுக்கதைகளை கேள்விப்பட்டதாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கட்டுக்கதைகளே வந்துட்டு உண்மையில இருந்தா சொல்லப்பட்டது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல தான் இருப்பாருன்னு சொல்லி சரியா சொல்றீங்களா, அந்த இடம் என்னமோ கிளவுடடா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது திரான் அழைச்சிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரமே அவர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், ஐ ஆஃப் சயான் வந்துட்டு இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன தெரியலங்க, ஒரு மிகப்பெரிய ஷிப் மாதிரி கடைசியில் காட்டியிருப்பாங்க. ஸோ பாசிபிளா அது மேபி ஒரு வெப்பனா இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்துட்டு இருக்கு, நீங்க அது வரணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்தையுமே தயார்படுத்தி வைங்க அப்படிங்கிற சொல்லும்போது மொராக் வந்துட்டு அதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்துட்டு ஒரு ஐ திங்க் இன்குவிசிட்டர் மாதிரி தான் இருக்காரு. அண்ட் மொராக்கு துணையா வந்துட்டு கொரிலியால நம்ம ஷின்னை வந்துட்டு போக சொல்லிடுவாரு. பட் ஷின் வந்துட்டு கேட்பாங்க திரான் வந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேட்கும்போது புதிய தொடக்கம் அழிவு எல்லாமே நடக்கும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படி மாதிரி கேட்கும்போது ஆளுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு சக்தியும் ஆளுமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல அந்த பவர் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபோர்ஸோட சக்தியை மென்ஷன் பண்றாங்களா இல்ல ஆளுமையை மென்ஷன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியல. மேபி பட் ரெண்டு எதுவும் இருந்தாலுமே ஒண்ணுக்கு ஒன்று சலைச்சது இல்லைங்கிற மாதிரி தானே. அண்ட் இதில் இன்னும் ரைட்டிங் நல்லா இருக்கும். இந்த மாதிரி திரான் அழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டு சொல்லும் போது இதெல்லாம் ஏதோ கனவுல பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்ல விதிகளோட முடிச்சு எப்பவுமே வந்துட்டு பொய் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க, வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் ஹேராவும் அசோகாவும் வந்துட்டு கொரிலியாக்கு போவாங்க. அங்க ஒருத்தர் இருப்பான். ஸோ மின் வீவர் அப்படிங்கிற ஒரு ரீஜனல் சூப்பர்வைசர். ஸோ அவங்க கிட்ட போய் பேசுவாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு சில விஷயங்கள் பார்க்கணும், நம்ம எலிசபெத்
எலிசபெத்தோட முன்னாடி இயங்கிட்டு இருந்த அந்த ஒரு இடத்த ஃபுல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லும்போது இல்லைங்க அதெல்லாமே மொத்தமாக முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஓகே அங்கே என்ன ஒர்க் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்ல, லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் என்னமோ மறைக்கிற மாதிரியே இருக்கும், பட் வேற வழி இல்லாமல் சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஸோ அந்த லிஸ்ட்ல என்னென்ன ட்ராய்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வெப்பனரிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் லிஸ்ட் கேட்டிருப்பாங்க. இந்த ஷிப்ஸ் எல்லாமே வந்துட்டு யார் ஆத்தரைஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கும் போது இல்லைங்க அதுக்கிட்டமே நல்ல ஆத்தரைசேஷன் இருக்கு, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷிப் வந்துட்டு யார் தயாரிச்சா, யார் ரிபப்ளிக் தயாரிச்ச மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. இல்லை ரிபப்ளிக்கோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது கிளாசிஃபைடா இருக்கு, அது உங்ககிட்ட சொல்ல முடியாதவங்க ஒரு டிராய்டு கிட்ட சொல்ல சொல்லுவாங்க. ஹெச்கே டிராய்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லி இவரு சொல்லுவாரு. பட் அந்த டிராய்டு வந்துட்டு இல்லை பார்த்தேன், அது வந்துட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோட்டோகாலை வந்துட்டு கேட்கும்போது அதுக்கிட்ட ஹை லெவல் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுத்ததுனால வந்துட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன், வேற எதுவுமே நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி டிராய்டு சொல்லும். பட் இவர் எதுவும் மறைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சரி வருது இவங்க எல்லாருமே ஸ்டில் எம்பையருக்கு வந்துட்டு லாயலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கரெக்டா வெளியில ஒரு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போகும். ஸோ அதான் ஐயா சையானுக்கு தேவையான ஒரு விஷயம் அதில் இருக்கு போல. பட் ஓகே அந்த இடத்துல ஹேரா வந்துட்டு அஷோகோட சேர்ந்து அடிச்சு போட்டு அந்த ஷிப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஹேரா போயிருவாங்க. இன்னொரு பக்கம் மொராக் அப்படிங்கிற அந்த ஒரு இன்குவிசிட்டர் வந்துட்டு நம்ம அசோகா வந்துட்டு லைட் சேபர் டுவெல் வந்துட்டு சண்டை போட்டுருப்பாங்க. அந்த ஃபைட் ஒன்றுமே நல்லா இருக்கும். உண்மையுமே ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு சொல்லி நல்லாவே தெரியும். ஏன்னா அனிமேஷன்லேயே நம்ம வந்துட்டு அதிகமாக அசோகோட ஃபைட் பார்த்துட்டோம். லைவ் ஆக்ஷன் வந்துட்டு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சும் கூட. ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயமும் நடக்கும். ஸோ கரெக்டாக அந்த ஃபைட்டோட முடிவில் வந்துட்டு கரெக்டாக ஷின் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஷிப் எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்போ கரெக்டாக அவரோட பிளேடை வந்துட்டு தூக்கி வீசி இருப்பாரு. அது ரொட்டேட் பண்ணிட்டே போகும். கிட்டத்தட்ட நம்ம ரெபல்ஸ் இன்குவிஸ்டர்ஸ் பண்றதா வந்துட்டு நினைவுபடுத்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் அது போயிட்டு ரிட்டர்ன் வரும். அதுக்குள்ள இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப்ல ஏறிடுவாரு. அசோகா அப்படியே நின்றுவாங்க. அப்போ லைட்டாக ஒரு மூவ் பண்ணுவாங்க. அந்த லைட் சேவர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக மொராக் கிட்ட போயிடும். ஸோ அதனால ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு நல்ல சீன், ஒரு விஷுவலி வெல் பிரசன்டட் சீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சிண்டுலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பர் வழக்கம் போல ஃபன் தான். ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வந்து தேட சொல்லும். ஏமா எங்கமாச்ச காணோம், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்டா, இது நானே தெரிஞ்சு சொல்லி டென்ஷன்ல தேடிட்டு இருக்கோம். ஐயோ அப்படியே ரெபல்ஸ்ல எப்படி ஃபன் பண்ணுமோ அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படியே ட்ராக்கிங் டிவைஸ் வந்து எடுத்துருவாங்க. அந்த ஷிப் எங்க போகுதுன்னு பார்த்து அதில் வந்துட்டு ட்ராக்கிங் டிவைஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவாங்க. வெற்றிகரமாக குட் சாப்பர் அப்படின்னு சொல்லும்போது நான் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சாப்பர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஓகே அசோகாக்கு ஒரு நல்ல நியூஸ் தான். இந்த மாதிரி ஓகே நாங்கள் ட்ராக்கிங் டிவைஸை பொருத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் இது நடந்தாலும் இன்னொரு பக்கம் சபின் ஓரளவுக்கு கியூர் ஆயிருவாங்க. ஹுயாங் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நான் எதிர அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்கா சொல்லுவாங்க. நான் யார் நேரத்தையும் வீணடிக்க விரும்பல, அசோகாக்கு நான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் யாரும் நினைக்கல, ஆக்சுவலி நீ வீணாக்குறது வந்துட்டு உன்னோட நேரத்தை தான், உன்னோட நேரம் போறக்குள்ள எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட் சேவர் வந்துட்டு கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம கேனன் வந்துட்டு கடைசியா இறந்து போறதுக்கு முன்னாடி ரெபல்ஸ்ல ஒரு சடங்கு மாதிரி அவரோட கண்ணில் இருக்கிற அந்த ஹெல்மெட்டை கழட்டி வச்சு தன்னோட முடியை அறுப்பார்ல அதே மாதிரி மேண்டலோரியன் ஹெல்மெட்டை முன்னாடி வச்சு அந்த மேண்டலோரியன் ஆர்மர்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஹேர் கட் பண்ணிக்குவாங்க. ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு அசோகா வந்துட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஓகே நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சபின் வந்துட்டு ஒரு ஹாலோகிராம்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெபல்ஸ் கிளைமேக்ஸ்ல பார்த்த அதே சீன் எக்ஸாக்டா வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ சபின் வந்துட்டு அப்படியே நேரா வந்துட்டு அந்த ஆர்ட்டை பார்த்து நின்று கேனனை 2 வாட்டி டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே திரும்ப அசோகா நிக்க நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ டினாப் சிஸ்டத்துக்கு தான் வந்துட்டு அந்த ஒரு ஷிப்பு போயிருக்கு அப்படி சொல்லிட்டு சிண்டுலா இப்பதான் சொன்னாங்கன்னு சொல்ல அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னா சீட்டோஸ் பிளானட்டோட ஆர்பிட்ல தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே கால்குலேஷன்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு, ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணுங்க, நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபின் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டச்சா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஐ ஆஃப் சயனை வந்துட்டு நம்ம கிட்ட காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்ம எலிசபெத் ரெடியா நின்று இருக்க ஹாலோகிராம்ல வந்துட்டு மொராக், பேலான், ஷின் 3 பேருமே வருவாங்க. சீக்கிரமே வந்துட்டு ஐ ஆஃப் சயன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அட்மிரல் த்ரானுக்கு சீக்கிரமே இதை கொண்டு போய் கொடுத்து அவரை வந்துட்டு கேலக்சிக்குள்ள அகைன் வர வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அசோகா வந்துட்டு கொரிலியால கொஞ்சம் டென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமா கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷின் வந்துட்டு இல்ல ஈஸியா அவகிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம், அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பட் ஆனா அவர் ஃபோர்ஸை பிலீவ் பண்ணுவாரு. நீ சொல்லு என்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆக்சுவலி அசோகா வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளை கொண்டலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு நல்ல டைலாக். ஆக்சுவலி அசோகாவை கொள்றது அசிங்கம், ஏன்னா கேலக்சியில ஜடைகள் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன் சென்டிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. என்னையா எப்படியா ஸோ ஸ்டில் ஹீஸ் கன்சர்னிங் அபவுட் த ஜடாய்ங்க. அது பாருங்களேன், ஏன்னா அவர் ஒரு ஜடாய் தான். அதான் சொல்றேன்ல இவங்க வந்துட்டு கம்ப்ளீட் சித்தும் கிடையாது, கம்ப்ளீட் ஜடாயும் கிடையாது, ஜடாயா இருந்து டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை யூஸ் பண்ற டார்க் ஜடாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டில் இவருக்கு பொறுமையும் இருக்கு, அதே சமயம் கோபமும் இருக்கு. ஸோ வாட் எவர் அதை சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஹாலோகிராம் கால் வந்துட்டு கட் பண்ண எலிசபெத் அப்படியே வந்துட்டு அந்த பக்கமாக பார்த்து நிற்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் முடியுது. ஸோ அதுக்கு இந்த எபிசோட் 3 எவ்வளோ பெர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பிளே கொடுக்க முடியுமோ ஒரு தொய்வு இல்லாமல் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் 3 எபிசோடு மாதிரியே தான் கம்ப்ளீட்டாக சீரிஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. என்னதான் புதுசாக நம்ம பார்க்குறனால வந்துட்டு அப்படி இருக்குன்னு தோணுனாலுமே ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போகிறதுங்கிறது உண்மையுமே பாராட்டணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு 3 எபிசோடுமே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ ஆரம்பத்திலேயே வந்துட்டு நம்ம ஹூயங் சபீனுக்கு ஜெடாய் ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு 4 லைட் சேபர் அப்படி வச்சிருக்கிற மாதிரி வச்சு தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஜெனரல் கிரீவஸ் வந்துட்டு இதை காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சபீன் வந்துட்டு அந்த வுடன் ட்ரைனிங் பிளேட்ல தான் வந்துட்டு சண்டை போட்டுருக்காங்க. இது நம்மளுக்கு அந்த ரெபல்ஸோட அந்த சீனை வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ற விதமா இருந்துச்சு. பட் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப நல்லாவும் இல்லை, ரொம்ப மோசமாகவும் இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. அசோகாவும் இந்த ட்ரைனிங்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க.
அப்போ அசோகா வந்து கேட்பாங்க ஜட்டோச்சி ட்ரை பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது வந்துட்டு ஒரு பிளைண்ட் சாமுராய் டெக்னிக் தான், பட் ஆனால் அதுக்கெல்லாம் இவங்க இன்னும் தயாராகல அப்படிங்கிற மாதிரி ஹூயாங் சொன்னாலுமே எகைன் அந்த டெக்னிக்கை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம அசோகாவோட பிரசன்ஸ் அண்ட் சவுண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு உணர்ந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தும் பார்க்காம உணர்ந்தே வந்துட்டு ஃபைட் பண்ணணும். ஸோ ஜெடாய் வேல வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறக்காக பார்க்குறாங்க. பட் சில இடங்கள்ல அவங்க அடித்தாலும் பல இடங்கள்ல அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க தான். ஸோ கடைசியாக அவங்க வந்துட்டு கீழே தள்ளி விட்டுருவாங்க நம்ம அசோகா. அப்போ வந்துட்டு அவங்க அந்த ஃபேஸ் மாஸ்க்கை கழட்டினதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒரு லைன், கோபமும் விரக்தியும் உனக்கு உண்மையாலுமே வந்துட்டு சக்தி கொடுக்கும் தான், ஆனால் உன்னை வந்துட்டு சமநிலையில் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று அன்பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டார் வார்ஸ் மாதிரி ஒரு ஷோக்கு வந்துட்டு ரைட்டிங் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய வார்த்தைகள் அந்த டைலாக்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க பேசுறதுலேயே வந்துட்டு சில அர்த்தங்கள் இருக்கும், ஒவ்வொரு டைலாக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்குன்னு வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி நம்ம பார்க்கலாம், எல்லாம் வந்துட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு நோட் பண்ணி பார்க்கலாம். ஓ இதனால அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லா லைன்ஸுமே எழுதுறாங்க. சரி கிட்டத்தட்ட இது பறக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற மாதிரி தானே, அதுதான் இந்த பார்ட்டோட டைட்டிலுமே கூட. வாட் எவர், ஹேரா வந்துட்டு நேரா செனட்டோட மீட்டிங்க்கு போறாங்க. அங்க செனட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த செனட்டர்ஸ்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஜியோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே இருக்காரு. அவர் ஏன் பர்டிகுலரா மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி இவரை வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ல காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேங்க. வாட் எவர், நம்ம மான் மோத்தமாவே அதில் இருக்காங்க தான். இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு மீட்டிங் இப்போ எதுக்காக அப்படின்னா த்ரானை பற்றி தாங்க. ஓகேங்களா? ஸோ டெனாப் சிஸ்டத்துக்கு இவங்க போகணும். யாருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக? அசோகாக்கும் சபீனுக்கும் கூட சேர்ந்து அசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டீமோட போகணும். பட் ஆனால் மற்ற செனட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு த்ரான் வந்துட்டு செத்துட்டான், அவன் உயிரோடய இல்லை, இல்லைனா சில பேர் வந்துட்டு அவன் வந்துட்டு மறைஞ்சிட்டான், அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியறது இல்லை, அவன் வந்துட்டு டிசப்பியர் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஜியோனோ வந்துட்டு இல்லை நீ வந்துட்டு எஸ்ராவை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக பார்க்குற அப்படிங்கிற சொல்லும்போது எஸ்ராவும் கூட சேர்ந்தானே அழிஞ்சு போயிட்டான், அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க. பட் இருந்தாலும் இது வந்துட்டு எனக்கு என்னமோ அது ரிபப்ளிக்காக இருக்கிற மாதிரி தெரியல, உனக்கு பர்சனலாக ஒரு மிஷன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிடுவாங்க. அதனால இந்த மிஷனுக்கு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மான் மோத்மானாலையுமே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அதனால அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் தான். பட் ஓகே, ஹேராக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எஸ்ரா வந்து டக்குன்னு அந்த கான்வர்சேஷன் வச்சு பேசும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த மீட்டிங் முடிச்சு வெளியில் வரும்போது நம்ம ஹேராவோட பையன் ஸோ ஜேசன் சின்ஜூலா ஸோ அவரை வந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன நம்ம அண்ட் சபீன் வந்துட்டு ஜடையாக போகிறாங்களா அப்படி மாதிரி கேட்க, இதை யாரா உனக்கு சொன்னா, நம்ம சாப்பர் தான் அப்படி மாதிரி சொல்ல, நானும் ஜடையாகணும் நீ ஆவ ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அசோகா சபீன் கிட்ட வந்தீங்க அப்படின்னா நீ நல்லா தான் பண்ண அப்படி மாதிரி சொல்ல, பட் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயுமே ஃபோர்ஸ் இருக்கு அப்படி மாதிரி சொல்ல, ஏன் அப்புறம் யூஸ் பண்ண முடியல, டேலண்ட் முக்கியம் பிகிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாபா படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நான் கடவுள் என்று எனக்கு தெரியும், நீ கடவுள் என்று உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸ் அந்த ஆற்றல் வந்துட்டு வெளிப்படுத்தணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் இருக்கணும், அதுக்கான ஃபோக்கஸும் இருக்கணும், அப்போதான் வந்துட்டு ஜெயிக்க முடியும். எப்பவுமே சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே கப் இருக்கு இல்லையா, காஃபி கப் வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. நீ வேணா பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க கிளம்பி போகும்போது என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு, நம்ம சபீன். அதுக்கப்புறம் ஹூயாங்கும் அசோகாவும் பேசிட்டு இருப்பாங்க. அவ ஜடாய் ஆக முடியாது, நீங்க வந்துட்டு ஜடாயோட அந்த ஒரு கோடுக்கே வந்துட்டு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க, ஒருவேளை நீங்க அதில் இல்லாதனால தான் அப்படி செயல்படுறீங்களா என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் உண்மை மட்டும் தானே பேசுவார், பொய்யும் பேச மாட்டாரு. ஏன்னா அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு அவளா இருக்குன்னு சொல்லி மட்டும் தான் நினைக்கிறேன், ஜடாயா இருக்குன்னு சொல்லி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அசோகா சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர், ஆனால் கொஞ்சம் மேண்டோரிஸ் தான் ஜடாயா ஆயிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கும்போது நம்ம சிண்டுலா வந்துட்டு ஹோலோகிராம் கால் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ சபீனை கூடும்போது சபீன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை இழுக்க முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆரம்பத்தில் பொறுமை இருக்காது, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான அந்த கேப்பபிலிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அவங்களால முடியாதுன்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அவங்களால முடியல, நீ ஜெயிச்சிட்ட கப்பே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹேரா கிட்ட பேச போறாங்க. அப்போ ஹேரா சொல்லிடுறாங்க, என்னால் உங்களோட இந்த மிஷனுக்கு வர முடியாது, நீங்களே தான் பார்த்துக்கணும், செனட் யாருமே ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வெக்ஸ் ஆயிருந்தா. ஸோ கரெக்டாக அந்த கால் கட் பண்ண இவங்க நேராக டெனாப் சிஸ்டத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் ஏன்டா இவ்வளோ தூரமாக வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல வெளியில இருந்து அப்படி மாதிரி கேட்கும்போது அதுதான் ஜெடாயோட ப்ரோட்டோகால். எப்பவுமே ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் தூரமாக இருந்தால் போகணும். ஏன்னா டபக்குள் நம்ம பக்கத்தில் போய் இறங்க வழி மேல் விழி வச்சு அவனா காத்துட்டு இருக்க, நம்மளை போட்டு தள்ளுறேன்னு என்ன பண்றது, அதுக்காக தான் வந்துட்டு வரும் முன் காப்பதுனாலன்னு சொல்லிட்டு தூரமாக இருக்கிறதா ஜெடாய ப்ரோட்டோகால் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப பேசிட்டு இருப்பாரு. ஆனால் இப்படி தூரமாக வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டின மாதிரி இருக்கும். ஸோ ஷின் ஹாத்தி அதுக்கப்புறம் மொராக் எல்லாருமே வந்துட்டு நிறைய ஃபைட்டர்ஸ் தூக்கிட்டு சண்டைக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த சேசிங் அண்ட் ஃபைட்டிங் வந்துட்டு மேலுமே நல்லா இருக்கும். அதெல்லாம் முடிச்சு கடைசியில் போய் பார்த்தா அந்த ஐ ஆஃப் சயான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது என்னடா ஹைப்பர் ஸ்பேஸ் இங்கே மாதிரியே இருக்கு அப்படி மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அது அதையும் தாண்டி வரணும் இருக்கும் சொல்லி நினைக்கிற அப்படி மாதிரி சொல்ல அங்கே வந்துட்டு நம்ம எல்ஸ்பத் வந்துட்டு இவங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்டர் வச்சு பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா பக்கத்தில் போனால் தான் வந்துட்டு நம்ம ஹுயாங்னால அதை கம்ப்ளீட் ஸ்கேன் பண்ண முடியாது, அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும், அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது, வெப்பனா ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக பக்கத்தில் போகணும். ஸோ என்னதான் வந்துட்டு டிஃப்ளெக்டர்ஸ் வந்துட்டு அடி வாங்கிட்டே இருந்தாலும் அப்படியே பக்கத்தில் போயிட்டு கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஸ்கேன் ஆகும்போது இவங்க ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். ஸோ அது அப்படியே ஸ்பேஸில் மேந்துட்டு இருக்க நம்ம ஷின் ஹாத்தியும் மொராக் வந்துட்டு ஏகெயின் வந்துட்டு இன்னொரு ஃபைட்டர் வச்சுட்டு வருவாங்க. பட் நடுவில் வந்துட்டு 2-3 ஃபைட்டர் வந்துட்டு நம்ம சபீன் வந்து ஷூட் பண்ணி முடிச்சு கட்டிடுவாங்க. வாட் எவர். அதுக்கப்புறம் தாங்க அசோகா சரியான சம்பவம் பண்ணுவாங்க. உண்மையிலுமே அந்த சீன் நல்லா இருந்துச்சு, நெகிழ்ந்துட்டேன் அப்படி இருந்துச்சு. சரி நீ ஷிப்பை ரெடி
ரெடி பண்ணு, நான் கொஞ்சம் அவங்கள வந்துட்டு திசை திருப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்பேஸ் சூட்டெல்லாம் போட்டு போயிட்டு ஷிப்புக்கு வெளியில இருந்து ஃபைட் பண்ணுவாங்க சேபர் வச்சு. அது நல்லா இருக்கும். உண்மையாலுமே இந்த சீரிஸ் நல்லா இருந்துச்சுங்க. அந்த விஷுவலி பிரசன்ட் பண்ண விதமாகட்டும், அந்த இடத்துல ஃபைட் கோரியோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு கரெக்டாக நம்ம சபின் வந்துட்டு ஷிப்பை ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் ஷிப் எடுத்துட்டு நேராக அந்த சீட்டோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானட்டுக்குள்ளே போயிடுவாங்க. போகும்போது இன்னொரு சம சீனுங்க, சீரியஸா பர்கில்ஸ் வந்து காட்டுவாங்க. ஆடா சாமி, அது லைவ் ஆக்ஷன்ல எப்படி காட்டியிருக்காங்க, சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அந்த வேல்ஸ் எல்லாமே பறந்துட்டு இருக்கும் உள்ள அதோட கேப்ல இடுக்குலாம் பூந்து பூந்து தப்பிச்சு அப்படியே காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருவாங்க. விஷுவலி அந்த சீன் வந்துட்டு கண்டிப்பா கண்ணை சிமிட்டாம பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமா இருக்கும், ஆச்சரியக்குறி அதிகமாக உங்களுக்கு வரும். வாட் எவர், அவங்க போய் ஒளிஞ்சிக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஷிப்பை பத்தின கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு இன்னும் முழுசா கம்ப்ளீட் ஆகல, அது ஒன்று தான் நல்ல விஷயம். பட் ஆனால் இதில் இருக்கிறது வந்துட்டு ஹைப்பர்ட்ரிக் ஸ்போர்ட் வந்துட்டு நிறைய வச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு அவங்களால ஒரு கேலக்சில இருந்தே இன்னொரு கேலக்சிக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்களால ஹைப்பர் ஸ்பேஸ் டிராவல் பண்ண முடியும், ரொம்ப வேகமாக பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு ஹியூயாங் வந்துட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா ரீகால் பண்ணி சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துக்கு அவர் மயக்கம் போட்டு தான் கிடந்திருப்பாரு, அவருக்கு எதுவும் ஞாபகம் இருந்திருக்காது. ஸோ அப்போ சொல்லுவாரு, முக்கியமாக அவங்க எடுக்கிற பாத் அதிகமாக வந்துட்டு எதை யூஸ் பண்ணி அந்த டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா மேபி நம்ம பர்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு பறக்கிற திமிங்கலத்தோட மைக்ரேஷன் பாத் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பர்கில்ஸ் நீங்க பாத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. இப்போதானே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்றது ஒரு சார்ட் ஆஃப் ஷிப்பு தான், ஆனால் அது ரொம்ப ஹை ஸ்பீடில் டிராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். பட் அது மட்டும் தான் இருக்குமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த சயான் அப்படிங்கிறது வந்துட்டு டாட் சயானோட பேரை வந்துட்டு ஃபோர் ஷேடிங் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ டாட் சயான் வந்துட்டு எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவரை வந்துட்டு லார்ட் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓல்டு சித்துவார் டைம்ல வந்துட்டு வாழ்ந்தவர் அவர் வந்துட்டு. அந்த சமயத்தில் வந்துட்டு கிரேட் சித்துவார் வந்து நடந்துச்சு. சயான் வந்துட்டு எக்ஸார்கன் இருக்கா இல்லையா, ஜார்கன் அப்படின்னு கூட சொல்லலாம், அவரோட எம்பையருக்கு கீழே தான் வந்துட்டு இவர் சண்டை போட்டாரு. இவர் ஒரு கட்டத்தில் மாற்றது மட்டும் இல்லாம சாகவும் நேரிடுதுங்க, ஓகேங்களா. ஆனா அவர் வந்துட்டு வலி, கோவம், வெறுப்பு எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு அவரோட மரணத்தை வந்துட்டு அவரா கூப்பிட்டு அதை கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு அவரு மரணத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அது சாதாரணமா இல்ல, பயங்கரமா தான் எந்திரிக்கிறாரு. அதனால அவருக்கு வந்துட்டு சாகாவரமும் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகுது. இதனால அவருக்கு வந்துட்டு எப்படி ஆகினார் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டு அவர் கன்சியூம் பண்ணதுனால பாடி ஃபுல்லாமே ஃபிராக்சர் ஆகி டீகம்போசிங் ஸ்டேட்ல தான் வந்துட்டு அவர் டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த கிரேட் சித்துவார்ல உயிர் பிழைக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரோட பேரை வந்துட்டு ஐ ஆஃப் சயான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இது மோர் தென் ஷிப் அப்படின்னு தானே இருக்கணும். கண்டிப்பா ஃபர்தரா போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். வாட் எவர். ஸோ அசோகா சபின் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம பேலான்ஸ் கால் வந்துட்டு ஆட்கள் அனுப்பிச்சு அவங்கள போய் தேடுங்க, காட்டுக்குள்ள தான் இருக்காங்கன்னு சொல்ல அவங்க கிளம்ப அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் எபிசோட் 3 முடியுது. சரி, ஓகே, எபிசோட் 4 ஆர் AKA பார்ட் 4 ஆரம்பிக்கலாங்களா? ஸோ பிளானட் சீட்டர்ஸ்ல காட்டுக்குள்ள வந்துட்டு மறைஞ்சிருக்காங்க நம்ம சபின், ஹுயாங் அண்ட் அசோகா டானோ. இன்னொரு பக்கம் பேலான்ஸ்களோட ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் அவங்க ஷிப்னால வந்துட்டு கரெக்டா ஒர்க் ஆகல அண்ட் வந்துட்டு அவங்களால டிஸ்டன்ஸ் சிக்னலும் கொடுக்க முடியல நம்ம ஹேராக்கு. ஸோ அதுக்கான ரிப்பேர் வேலைகள் வந்துட்டு நம்ம ஹூயாங்கும் அண்ட் நம்ம சபீனும் ஈடுபட்டு இருக்கிற பட்சத்துக்கு அசோகாவும் சபீனும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிட் சாட் பேசிக்கிறாங்க. அப்போ அசோகாக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம தப்பான ஒரு சாய்ஸ் எடுத்துட்டோமோன்னு தோணுது. எனக்கு என்னமோ நமக்கு அப்புறம் யாருமே இந்த பயணத்தை மேற்கொள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு தோணல, நம்ம அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. எஸ்ராவை தேடுற பயணமாகட்டும், திராண தேடி வர பயணமாகட்டும், இதுல வெற்றி அடைய மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை நம்ம அசோகா கிட்ட இருக்கு. பட் அசோகாவை நான் இப்படி பார்த்ததில்ல. ஸோ அவங்களால முடியாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எப்படி அசோகா பேசுறாங்கன்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு என்னாச்சு, ஏன் அவ்வளோ யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, எஸ்ரா எங்கேயாவது இருப்பான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க யாரு நம்ம சபின். பட் இருந்தாலும் அதை தேடி போறதுனால வந்துட்டு நம்மளால ஒரு வேலை முடிக்க முடியல அப்படின்னா கடைசியில இந்த எம்பையரோட வாரிசா திரான் வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹேர் டு த எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த ஒரு நாவலையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சரி, ஓகே, இருந்தாலும் உன்னை நம்பலாம்ல அப்படிங்கிற மாதிரி அசோகா கேட்கும்போது அது உனக்கு தெரியும் நம்பலான்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஹூயாங் வந்துட்டு வெளியில ஷிப் ஒர்க் பண்றதுக்காக வரும்போது பத்திரமா அப்படிங்கிற சொல்லிட்டு அசோகா போக அங்க ஒரு ஹண்டர் டிராய்டு வந்துட்டு இவங்களை பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் ஷின் வந்துட்டு நேரா மரோக். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல வந்துட்டு இவரை நான் மொராக்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம் போல, மரோக் மாத்தி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேலான் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம சரி ஓகே நீங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் பேலான் வந்துட்டு எலிசபெத் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம சீக்கிரம் நம்ம வழியை பார்த்து கிளம்புறது நல்லது அப்படிங்கிற சொல்லும்போது ஏன் பயமான்னு கேட்கும்போது இல்ல அனுபவத்துல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. தேவையான அளவு தாங்க பேசுறாரு. ஸோ வாட் எவர். ஹூயாங் வந்துட்டு ஷிப் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹண்டர் டிராய்டு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ அசோகாக்கு புரிஞ்சிருது ஓகே வெளியில ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேவ் எடுத்து அவங்க வெளியில வர இந்த டைம் நம்ம சபின் ஹெல்மெட்டை போட்டுட்டாங்க. எப்படியோ அப்பாடா ஹெல்மெட் போட்டு வெளியில வர சண்டையில் வந்துட்டு ஓகே அங்க இருக்க ட்ராயல் எல்லாமே அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சில அடியாட்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஹூயாங் வந்துட்டு ஒன்று மட்டும் சொல்லுவாரு, எனக்காக ஒன்று மட்டும் பண்ணுவீங்களா
நண்பர்களா, நீங்க எப்பவுமே ஒன்னா இருங்க, பிரிஞ்சு மட்டும் போயிடாதீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடும்போது உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு டீமா இருக்கீங்க மாதிரி சொல்லுவாரு. சோ நாங்க 2 பேரும் ஒன்னாவே போறோம், நீ பத்திரமா அப்படிமா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நேரா போவாங்க. சோ காட்டுக்குள்ள வேற எங்க பேலானையும் மத்தவங்களையும் எதிர்க்கிறதுக்காக. சோ இன்னொரு பக்கம் நம்ம ரிபல் பேஸுக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன், யாரா வந்துட்டு மேலதிகாரிகள் பேச கேட்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கேட்க மாட்டாங்கல்ல. சோ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டீமை வந்துட்டு எடுத்துட்டு தான் மகனையும் கூட்டிட்டு அவங்க ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணி அசோகாவை தேடி போறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு ரிபல் பைலட்டான கார்சன், சோ மேண்டோரியல் நம்ம பார்த்திருப்போம்ல சீசன் 3ல, சோ அவரை வந்துட்டு காட்டியிருக்காங்க. நீ வந்ததுக்கு நல்லது அப்படிங்கிற சொல்லும்போது இதை நான் போய் மிஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொல்ல, ஒன்ஸ் a rebel always a rebel அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணுவாங்க. சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம எல்ஸ்பெத் அண்ட் பேலான் எகைன் வந்துட்டு அந்த மேப் வந்து அவங்க எனர்ஜி மூலமா ஆக்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம இப்போ எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு அந்த ஹைப்பர் ஸ்பேஸ் ரிங்ல வந்துட்டு அந்த ஐ ஆஃப் சயான்ல கேலிபிரேட் பண்ணும் இல்லையா. சோ கேலிபிரேட் பண்ணி அந்த கோஆர்டினேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும். சோ அதுக்காக வந்துட்டு இந்த மேப் வந்துட்டு அதுக்காக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க போக வேண்டிய இடம் தெரிஞ்சிருச்சு, ஆனா அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியணும்ல, அதுக்கான கோஆர்டினேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம அசோகாவும் சபீனும் உள்ள வர அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஷின் அண்ட் மரோக் 2 பேருமே இருக்காங்க. சோ ஒரு பக்கம் அசோகாவும் மரோக்கும் சண்டை போட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சபீனும் ஷின்னும் ரீமேட்ச் இவங்க இங்க சண்டை போட்டுருக்க, இன்னொரு பக்கம் அந்த ஒரு கோஆர்டினேட்ஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும். பட் ஆனா இந்த ஃபைட்ல ரொம்ப ஈஸியாவே நம்ம மரோக்க அசோகா லைட் சேவர் வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க. எஸ்பெஷலி எனக்கு இந்த இடத்துல வந்து எது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓபி-வான் கெனோபி டார்த் மால கொலை பண்ண அந்த ஒரு மொமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பட் இதுல கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நம்ம மரோக் வந்துட்டு அப்படியே புகையா போயிடுவாருங்க அப்படியே. சோ அப்ப அவர் எப்படி உருவாக்கி இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு டஸ்ட் அப்படியே போயிடுவாரு. அந்த மொமெண்ட் வந்துட்டு ஷின்னுக்கும் ஷாக்கா இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்குமே ஷாக்கா தான் இருக்கும். பட் இருந்தாலும் சபீன் வந்துட்டு நான் வந்துட்டு இவளை பாத்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. தப்பான முடிவு எடுத்துட்டேன், இதுக்கு நீ வருத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னும் சபீனும் எகைன் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அசோகா வருவாங்க. அப்ப எல்ஸ்பெத் வந்துட்டு அசோகா வரதுக்கு முன்னாடியே நான் ஐயா சயனுக்கு போறேன், நம்ம கிளம்புறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்துட்டு அப்லோட் ஆனோன்னு சொல்றேன் வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க போனா அசோகாக்கும் பேலானுக்கும் லைட் சேவர் டுயல். சோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான் ட்ரெய்லர்ல பார்த்த அந்த ஒரு சீன். ஆனா இந்த சமயத்துல ஆனக்கின் உன்னை பத்தி எப்பவுமே உயர்வாதா பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஆனக்கின் உன்னை பத்தி சொன்னதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெடை ஆர்டர்ல இருந்த எல்லாருக்குமே ஆனக்கின் ஸ்கைவாக்கர் தெரியும், ஆனா அதே ஆர்டர்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தான் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு தெரியும். யா டார்த் வேடரா ஆனார் அப்படிங்கிறது அந்த ஆர்டர்ல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தானே தெரியும். ஆமா நீயே வந்துட்டு ஆனக்கினை தனியா விட்டுட்டு போன, நீ விட்டு கொடுத்துட்ட, நீ பண்ணது தப்புன்னு சொல்லுவாரு. நான் பாஸ்ட பத்தி பேச வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா நான் இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் எதிர்காலத்தை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக அப்படின்னு பேலான்னு சொல்லும்போது, எப்படி இன்னொரு போரை உருவாக்கியா, போரை நான் ஆரம்பிக்க போறது இல்ல ஆனா திரான் ஆரம்பிப்பான், நீங்க நம்மளேனால அதுதான் நெசம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. சோ ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டரை உருவாக்கணும்னா ஒரு ஆர்டர் அழிச்சு தான் ஆகணும். பட் இதுதானே உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல லட்சியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அவங்களுக்கு சண்டை ஆரம்பிக்குதுங்க. ஒரு பக்கம் இங்க சண்டை ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் அந்த மேப்போட கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆயிட்டு இருக்கு. சோ அசோகாக்கு பேலானுக்கு ஃபைட் நல்லாவே இருக்கும், ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே சண்டை போடுவாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்க வந்துட்டு முழுக்க அந்த மேப் வந்துட்டு எப்படி கேப்சர் பண்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சபீனும் ஷின்னும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபைட் நல்லா தான் போகும். பட் ஆனா தள்ளி விட்டுருவாங்க. அப்போ ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு சபீன் பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு அவ பயந்துருவா, ஷின் வந்துட்டு பயந்துருவா, நல்லாவே தெரியும். பட் ஆனா சபீனுக்குள்ள அந்த ஃபோர்ஸ் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே உங்ககிட்ட எந்த சக்தியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. பட் ஆனா அவங்க வந்துட்டு அவங்க ரிஸ்ட்ல இருக்கிற கன் மூலமா வந்துட்டு ஷூட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம ஷின் வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு ஃபுல்லா பரப்பிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒன்னு எண்ட் ஆஃப் த ஃபைனாலேக்குள்ள ஆர் ஃபினாலேல சபீன் வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு மியான்மரை வந்துட்டு தூக்குன மாதிரி நடக்கலாம், இல்ல நடக்காமையும் போகலாம். ஸோ இதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அப்படி அவங்க அந்த பக்கம் போக, இன்னொரு பக்கம் அசோக் வந்துட்டு டக்குன்னு அந்த மேப் வந்துட்டு கையில் எடுத்துருவாங்க. பட் ஆனால் கையில் ரொம்பவே சூடு வச்சுட்டு அதை கீழே போட்டுருவாங்க. ஸோ கீழே போட்ட சமயத்தில் வந்துட்டு பேலானோட கை ஓங்குற மாதிரி ஆயிரும். அதனால அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு கிளிஃப் கிட்ட அசோகாவை ஹோல்ட் பண்ணி வைக்க, இன்னொரு பக்கம் சபீன் வந்துட்டு அந்த மேப் எடுத்து மேப் அழிச்சிட்டு அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம பேலான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாருங்க. ஆனால் அசோகா வந்துட்டு அந்த மேப் அழிச்சிருந்தா சொல்லுவாங்க. பட் ஆனால் சபீன் வந்துட்டு அழிக்காம வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் ரீசன் சொல்லிட்டு பேலான் வந்துட்டு சென்ஸ் பண்ணிடுவாரு, உன் ஃப்ரெண்ட் எஸ்ராக்காக தானே பண்ற அப்படி மாதிரி சொல்லிட்டு, என்ன நம்பு, உனக்கும் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகணும், எங்களுக்கும் அந்த இடத்துக்கு போகணும், நம்ம 2 பேருக்குமே வந்துட்டு காமனான ஒரு கோல் இருக்கு, சோ எங்க கூட வந்தீங்கன்னா அது நடக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த மேப்பை கூடன்னு கேட்பாரு. எஸ்ராக்காக சபீனும் கொடுத்துருவாங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஷின் வந்துட்டு ஃபோர்ஸ் சோக் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் பேலான் வந்துட்டு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்க அவளை விடு அப்படின்னு சொல்லவும் எகைன் நம்ம சபீனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மேப் வந்துட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மேப் வந்துட்டு கம்ப்ளீட்டா அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் சேபர் வச்சு நம்ம பேலான் வந்துட்டு அந்த மேப் அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஷிப்ல கூட்டிட்டு போகும்போது நம்ம ரெபல்ஸ் வந்துட்டு அங்க வந்துருவாங்க. அப்போ ஹூயாங் கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹேரா இந்த மாதிரி நாங்க வந்துட்டோம், எங்க இருக்கீங்க கேட்கும்போது நாங்க வந்துட்டு சியட்டோஸோட ஒரு ஃபாரஸ்ட் குள்ள இருக்கோம், ஆனா பட் நீங்க வந்து ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் ரிங் மாதிரி வெளியில ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸை ஜம்ப் பண்ண விடாம பண்ணிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. சோ அதை பார்த்து அவங்க வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அதை பார்த்தோன்னா சபீனுக்குமே ஹேராவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஆனா அது எல்லாமே கன்சிடர் பண்ணாத, ஹைப்பர் ஸ்பேஸ் ஜம்ப் பண்ண அப்படி மாதிரி சொல்ல அவங்க ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்போ ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்ண அந்த ஃபோர்ஸுக்கு அப்பா அங்க இருக்கிற ஷிப் எல்லாமே சிலதெல்லாம் செதஞ்சு போயிடும்.
ஆயிடும். பட் ஹேரா எப்படியோ வந்துட்டு தப்பிச்சிருவாங்க. அப்போ ஹேராவோட மகன் வந்துட்டு எனக்கு என்னமோ இது சரியா படல, ஐ காட் அ பேட் ஃபீலிங் அபவுட் திஸ். அப்பா ஸ்டார் வார்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வார்த்தையை கேட்கறப்பா, மேண்டலோரியனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஹூயாங் வந்துட்டு சபீனையும் அசோகாவையும் தேடி அப்படியே வெளியில வருவாரு, ரிப்பேர்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கிட்ட அசோகாவோட பிளேஸ் வந்து காமிப்பாங்க. ஆனா அசோகா அந்த மலையில இருந்து விழுந்தவங்க எங்கேயோ விழுந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க எந்திரிக்கும் போது த பிளேஸ் பிட்வீன் த டைம் அண்ட் த ஸ்பேஸ் அங்க இருப்பாங்க. அவங்க நம்ம அனிமேஷன்ல பார்த்ததை லைவ் ஆக்ஷன்ல காட்டுறாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கு இடையில அவங்க இருக்கும்போது அவங்க மயக்கத்திலிருந்து எந்திரிச்சா அப்படியே நடக்கிறாங்க. நடக்கும்போது ஹலோ ஸ்னேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, மாஸ்டர் நான் உன்னை இவ்வளவு சீக்கிரம் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு குரல் சொல்ல அவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஆனகின் ஸ்கை வாக்கர் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. பட் ஆனால் சர்ப்ரைஸ் அதோட வந்துட்டு அந்த எபிசோடு முடியுதுங்க. ஒரு ரிவெஞ்ச் ஆஃப் த சித் பார்த்த ஒரு ஃபீல் வருது இல்லையா? இவங்க ரெண்டு பேர்த்த லைவ் ஆக்ஷன்லாம் நம்ம ஒன்னா பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் க்ளோன் வார்ஸுக்கு அப்புறம். பட் அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா, என்னதான் இதை பார்த்தோன்னே எபிசோடு முடிஞ்சாலும் ஆனால் முடியும் போது பிளே ஆன பிஜிஎம் வேடரோட பிஜிஎம் தான் பிளே ஆச்சு. கண்டிப்பா நோட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். என்ன நடக்க போதோ சோ பாப்போம். இங்க வந்துட்டு என்ன நாலேஜ் கிடைக்க போகுது, அது வந்துட்டு கரெக்டான நாலேஜ் தானா, அது ஜெடாய் வேலை கிடைக்க போதா இல்ல சித்தோட வேலை கிடைக்க போதான்னு சொல்லிட்டு தெரியல. சபின் வந்துட்டு இப்போ நம்ம எலிசபெத்தோட கஸ்டடியில இருக்காங்க. அண்ட் அவங்க வேற ஹைப்பர் ஸ்பேஸை ஜம்ப் பண்ணிட்டாங்க. மேப் இல்ல, ஹேரா சிண்டிலா கிட்டயுமே வந்துட்டு லொகேஷன் தெரியாது. ஹைப்பர் ஸ்பேஸை ட்ராக் பண்ற இது எல்லாமே எம்பையர் கிட்ட தான் இருந்துச்சு, நம்ம ரெபல்ஸ் கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியல. சோ எபிசோட் 5 ஆர் பார்ட் 5 ஷேடோ வாரியர். சோ நம்ம ஹேரா, ஜேசன் மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு நேரா நம்ம அசோகா வந்துட்டு கடைசியா சண்டை போட்டிருந்தா அந்த ஒரு இடத்துக்கு தான் வராங்க. சோ அங்க யாருமே இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஹூயாங் மட்டும் தான் இருக்காரு. சோ அவர் ஹேரா பார்க்கும்போது நான் அப்பவே அவங்க கிட்ட சொன்ன ரெண்டு பேரும் ஒன்னா இருங்கன்னு, நான் சொல்றது அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமா வருத்தத்தோட சொல்லுவாரு. சோ இவங்க வருத்தத்தோட இருக்க இன்னொரு பக்கம் ஆனகின் அசோகாவோட அந்த கான்ஃபரன்டேஷன் பா. சோ அப்ப அசோகா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது நீ வந்துட்டு ஒரு சண்டையில தோத்துட்ட, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிமா சொல்லும்போது என்ன நம்பு நீ தோத்துட்ட, ஓ பேலன்ஸ் கால் கூட தானே சொல்றீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது ஓ அப்போ ஞாபகம் இருக்கு பரவாயில்ல நல்லது தான் அப்படின்னு சொல்லும்போது இதுல என்ன நல்லது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அசோகா கேட்பாங்க. ஏன்னா வாழ்றதுக்கு உனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. வாய்ப்பா? ஆமா வாழ்றதுக்கு. சரி இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் உன்னோட ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்காக. ஆனால் அதுக்கு ரொம்ப தாமதமான மாதிரி இருக்கே, கற்றுக்கிறதுக்கு வயசும் காலமும் முக்கியம் இல்லை ஸ்னேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சரி ரைட் ஓகே, சரி அது என்ன பாடன்னு சொல்லி சொல்கிறீங்களா மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒன்று வாள் இல்லை சாவு அப்படிங்கிற மாதிரி லைட் சேபர் எடுத்து நின்று ரெண்டு பேருக்குள்ள அந்த இடத்துல சண்டை. அப்போ அவங்களோட பாத்தை வந்துட்டு நம்ம ஹேடன், அதாவது நம்ம ஆனகின் வந்துட்டு உடச்சிடுவாரு. அப்போ அசோகா விழுவாங்க. வீழ்ந்தவங்க நேரா இன்னொரு ரியாலிட்டியில தான் எந்திரிப்பாங்க. அதாவது இந்த வேர்ல்டு பிட்வீன் வேர்ல்டு அந்த ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு நடுவில் இருக்கிற இந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல தான் எந்திரிப்பாங்க. அது எந்த ஒரு டைம் பீரியட் அப்படின்னா க்ளோன் வார்ஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்ல. ஸோ அப்போ நம்ம அசோகாவோட யங் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். ஸோ ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு அவங்களோட முதல் மிஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஆனகினோட அந்த ஒரு க்ளோன் வார்ஸ் காஸ்டியூம்ல நம்ம பார்க்கலாம் லைவ் ஆக்ஷன்ல. உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னதான் ஃபேஸ்ல வந்துட்டு யங்கா ஃபீல் ஆனாலும் அவரோட பிசிக் கொஞ்சம் உடம்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. பட் ஓகே, நம்ம க்ளோன்ஸை பார்க்க முடியும் அண்ட் அந்த வாரை பார்க்க முடியும், அங்க வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு பரபரப்பையும் பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு க்ளோன் வார்ஸ் அனிமேஷன் சீரிஸ் வந்துட்டு ஞாபகப்படுத்தின ஒரு தருணம் இது. பட் அங்கே நிறைய பேர் அடிபட்டு கிடப்பாங்க. அதனால அசோகா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அண்ட் அப்போ வந்துட்டு அசோகாக்கும் ஆனகினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அந்த இடத்துல நீங்க கேப்டன் ரெக்ஸ் திரும்பி நின்றுக்கிறத பார்க்கலாம். அண்ட் கூட கொஞ்சம் ட்வைலக்கோட சோல்ஜர்ஸுமே இருக்காங்க. அப்போ அசோகாக்கு ஆனகின்ல இருக்கிற கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, இது காரணம் நம்ம தான் அப்படிமா சொல்லும்போது, இங்க பார் இது வந்து போர் அப்படின்னு இருக்கிறத நம்ம தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கதா வாய்ப்பு இருக்கு அப்படிமா சொல்லும்போது, ஆனா தவறுகளால நிறைய உயிரிழப்பு ஏற்படுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அசோகாக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பொருட்டாவே உங்களுக்கு தெரியலையா அப்படி மாதிரி ஆனகின் கிட்ட கேட்கும்போது, எனக்கு உள்ளுக்குள்ள தோணுதான் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே, ஆனா நான் இதுக்காக பயிற்சி செய்யலையே அப்படின்னு சொல்ல, ஆனகின் வந்துட்டு சில சமயத்துல நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாரு. என்னதான் ஓபியான் கெனபி வந்துட்டு நம்ம அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுறக்கானவங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்து கொடுத்து வளர்த்தினாலும், ஆனா நம்ம இப்ப இருக்கிற களம் வந்துட்டு ஒரு போர். சோ அதுல வந்துட்டு நம்ம போர் வீரனா தான் இருக்க முடியும். சோ அதுக்கான ஒரு பயிற்சி தானே நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த ஒரு நாள் வந்துட்டு உங்க முன்னாள் பேடவானுக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அசோகா கேட்பாங்க. ஏன்னா அசோகாவோட ஏஜ் அண்ட் டைம் லைன் தான் அந்த இடத்துல வேறையா இருக்கு. பட் இப்போ இருக்கிற அசோகா தான் அந்த இடத்துல லெசன் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் உனக்கு எப்படி லீட் பண்ணணும், அதே சமயம் எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நீ வந்துட்டு சண்டை போட்டு தான் ஆகணும். சரி, இப்போ சண்டை போடுறத நான் நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படி மாதிரி கேட்கும்போது, அதுக்கு நீ சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதான் இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது உயிர் மட்டும்தான். ஒரு தடவை நம்ம கைக்கு லைட் சேப் இருந்துட்டா ஒன்று காக்கும் இல்லை அழிக்கும், அதை விட மட்டும் முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ
அதை தொடர்ந்து அடுத்த ரியாலிட்டி எங்கே போகுது அப்படின்னா சீஜ் ஆஃப் மேண்ட்லோர். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம க்ளோனர்ஸோட ஃபினாலேவே. ஸோ ஆனிகன் வந்துட்டு அந்த இடத்துல வரும்போது இது என்னது புதுசாக இருக்கே, நான் அதை பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்கும்போது இதுதான் சீஜ் ஆஃப் மேண்ட்லோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கூட அசோகா வந்துட்டு மேண்ட்லோரின் வாரியர்ஸ் கொஞ்சம் பேர் கூட சண்டை போட்டு அவங்க அடிச்சு இன்னொரு பக்கம் கேப்டன் ரெக்ஸ் வந்துட்டு நல்லா அப்ப நீங்க கமாண்டர் அப்படிங்கிற சொல்லிட்டு போவாரு. அப்ப ஆனிகன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறனால பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசோக் கிட்ட சொல்லுவாங்க. அண்ட் அசோகோட காஸ்டியூம் வந்துட்டு மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸா அவங்க வந்துட்டு வந்த ரியாலிட்டியில வந்து ஒரு லைட் சேவர் தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா ஆரம்ப காலகட்டம். இப்போ வந்துட்டு 2 லைட் சேவர் வச்சிருப்பாங்க. சரி ஓகே. ஸோ இந்த சீஜ் ஆஃப் மேண்ட்லோர் அப்பதான் நீ நானும் பிரிஞ்சோம் அப்படிங்கிறத அசோகா ஆனிகிட்ட சொல்லுவாங்க. பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆனிகின்னு சொல்லுவாரு. நீ இப்போ ஒரு போராளி அசோகா, நான் உனக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும் அதே மாதிரி. அப்ப அவ்வளவுதானா அப்படி மாதிரி கேட்கும்போது அசோகா உனக்குள்ள எல்லாமே நான் தான், நான் கொடுத்த எல்லா ஞானமும் நான் வந்துட்டு என் மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, அதே சமயம் அவரோட மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நீ இவ்வளோ பெரிய ஒரு லெகசியில ஒரு அங்கம், ஆனா என்னோட பகுதி வந்துட்டு ஒன்னு மரணம் இல்லைன்னா போர், அதுதான் வந்துட்டு எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா நீ அது எல்லாத்தை விட அதிகம் உனக்கு புரிஞ்சுக்கோ அப்படி மாதிரி ஆனிகன் சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா அது எல்லாத்தை விடையும் நான் மேல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. போர் மரணம் மட்டும்தான் வந்துட்டு என்னோட வாழ்க்கையோட அங்கம் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய இருக்குன்னு தான் சொல்ல வராரு. பட் ஆனா அசோக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைதான் ஆனிகன், இது எல்லாத்தை விட நீ மேலதான், நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன், அதே சமயம் ஆபத்தானவன், யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீ மாறி இருக்க அப்படிங்கிற சொல்லும்போது ஓ இப்போ எல்லாமே அதை பத்தி நீ சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ எனக்குள்ள எல்லாமே நீ அப்படின்னா அப்படின்னு சொல்லவே நீ எதுவுமே கத்துக்கல அப்படிங்கிற சொல்ல, அதை மட்டும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அசோகா வந்துட்டு கோவப்படுவாங்க. சரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், ஒன்னு வாழு இல்லைன்னா சாவு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எகெயின் வந்துட்டு இப்போ லைட் சேவர் எடுப்பாரு. பட் ஆனால் அந்த லைட் சேவர் ரெட் கலர்ல இருக்கும். டார்த் வேடர் அப்படி ஒரு ஃபிளிக்கர் ஷாட் கொடுப்பாங்க பாருங்க. அந்த டார்த் வேடராக ஆனிகனாவும் இந்த பேக் போஸ்ட்ல மாறதையும் தாண்டி அந்த சீனே வேற லெவலில். இதுக்கப்புறம் அதே சீன் வரும், அது இன்னும் தரமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல சண்டை வந்து எட்டி உதைக்க அவங்க வந்துட்டு அந்த புகை மூட்டத்துல இருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்போ எகெயின் அந்த வேர்ல்டு பிட்வீன் வேர்ல்ட்ஸ் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்போ ஆனிகன் ஒரு வாக்கு சரியான சீன், உண்மையாலுமே இது ஃபேவரட் சீன் இந்த எபிசோட்ல. அந்த ஃபிளிக்கர் ஷாட்ல வேடரும் ஆனிகனும் மாறி அப்படியே நடந்து வர மாதிரி சான்ஸே இல்லை. கண்டிப்பா எல்லாருமே இந்த சீனை ரசிச்சிருப்போம். பட் இதுல வந்துட்டு நம்ம அசோகா லைட் சேவர் இழந்துருவாங்க அந்த ஃபைட்ல. பட் இருந்தாலும் கடைசியில் ஆனிகனோட லைட் சேவர் வச்சு ஆனிகன் கழுத்துக்கிட்ட வச்சு அந்த இடத்துல ஃபைட்ல அவங்க ஜெயிப்பாங்க. சான்ஸே இல்லை. உனக்குள்ள கொடுத்த ஞானம் எல்லாமே என்னோடது தான், அவரோட மாஸ்டர் கிட்ட இருந்து வந்தது, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் பயன்படுத்துறாங்க. ஸோ என்னோட பகுதி வந்துட்டு முழுக்க ஒன்னு போர் இல்லைன்னா வந்துட்டு மரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல அதுக்கு நடுவில் சர்வைவ்னு ஒன்று இருக்குல்ல, அது நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற விஷயத்த லேர்ன் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நீ சண்டை போடணும், சண்டையை நிறுத்தவே கூடாது அப்படிங்கிறதா அந்த லெசனே. ஸோ சண்டை போட்டாங்க. இவன் நம்ம ஆனிகின்னையே தட்டி தூக்குற அளவுக்கு. ஸோ ஆனிகின் ஒரு செகண்ட் அந்த இடத்துல கண்ணை மூடி திறக்க அந்த டார்க் சைடா இருந்த அந்த ஈவில் வேடர் வந்துட்டு அவருக்குள்ள இருந்து அப்படியே வெளியில போயிட்டு நார்மலா ஆனிகனா அவர் திரும்ப மாறுவாரு. அந்த டிரான்சிஷனும் நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஆனிகன் வந்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டிசப்பியர் ஆயிருவாரு. ஸோ டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ அசோகா திரும்பி பார்க்கும்போது அவர் காணாம போயிருவாருங்க. வாட் எவர் எகெயின் வந்துட்டு அந்த வேர்ல்ட் பிட்வீன் வேர்ல்ட்ஸோட அந்த ஒரு பாத் அப்படியே டிசப்பியர் ஆகி அப்படியே பிளாக் கலர் ஒரு வாட்டர் வந்துட்டு மொத்தமா நம்ம அசோகாவை வந்துட்டு உள்வாங்க. அவங்க கடலுக்குள்ள வந்துட்டு மேந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஜேசன் இருக்காருல, அவருக்குள்ள எபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அவர் கேனன் ஜேரஸோட மகன் தானே. அப்பா ஜடாயா இருக்கும்போது இவருக்குள்ளயுமே அந்த ஃபோர்ஸ் எபிலிட்டிஸ் இருக்கும்ல. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா ஹேரா சிண்டிலா தன்னோட அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா நீங்க கேளுங்களேன் அந்த அலைகளோட சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்பாங்க. பட் ஹேராக்கு எதுவும் புரியாது. பட் ஆனா அங்க என்னமோ இருக்குமா நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருப்பாரு. ஸோ கடலை போயிட்டு இன்னுமே லோவா தேட சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி லோவா தேடும் போது அசோகா அந்த இடத்துல மேந்துட்டு இருப்பாங்க. அசோகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அண்ட் அசோகா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்னாச்சு அப்படிங்கறத பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த மேப் 2ஆ பொளந்திருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு மட்டும் தெரியும். அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஜேசனை ஹூயாங் கூட தனியாக அனுப்பிச்சுட்டு போட்டு ஹேராவும் அசோகாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது ஜஸ்ட் ஹியர் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி சபீன் வந்துட்டு என்ன பண்ணா அப்படின்னும், அதாவது நம்ம எபிசோட் 4ல என்ன நடந்துச்சோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சபீன் இப்போ அவங்களோட தான் இருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். பட் லொகேஷன் இல்லாமல் நம்ம எப்படி போறது அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க அந்த ஐ ஆஃப் சயான் வந்துட்டு மோஸ்ட்லி ஹைப்பர்ட்ரைஸ் அதிகமாக இருக்கிற காலத்தினால நார்மலா ஹைப்பர் ஸ்பேஸ் டிராவலை விட இது வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க எடுக்கிறதுக்கான பாத் எதுவா இருக்கும் அப்படின்னா பர்கில்ஸோட அந்த ஒரு மைக்ரேஷன் பார்த்து தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல கெஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா பர்கில்ஸ் யூஸ் பண்ணி தான் போக போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அது வந்துட்டு தான் எண்டிங்ல வந்து நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஹேராக்கு வந்துட்டு நம்ம மான்மோத்மா கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களோட மிஷன் என்னன்னு தெரியாம வந்துட்டு போனதே தப்பு தான். பட் இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க திரும்பி வரல அப்படின்னா உன்னை மொத்தமா பணி நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத மான்மோத்மா சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஸோ அதை தொடர்ந்து எகைன் அவங்க வந்துட்டு ஷிப் எடுத்துட்டு பறந்து போக அங்கே நிறைய பர்கில்ஸ் வந்துட்டு வரும். அதுல ஒரே ஒரு பர்கில் மட்டும் ரொம்பவே பெருசா இருக்கும். ஹூயாங் சொல்லுவாரு இருக்கிறதுல அது ஒண்ணுதான் பெருசு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நம்மளை கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அசோகா வெளியில போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஆல்து சொல்லி அனுப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டு ஃபோர்ஸ் ஆல வந்துட்டு அவங்க மேபி அதை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். என்ன பண்ண கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல. பண்ணதுக்கு அப்புறம் அது வாயை திறக்க அதுக்குள்ள போய் ஷிப்பை பிளேஸ் பண்ண அதுக்கப்புறம் அவங்க டிராவல் வந்துட்டு தொடங்குது. இன்னொரு பக்கம் ஜேசன் அண்ட் ஹேரா வந்துட்டு அப்படியே வெளியில வர நம்ம கொஞ்சம்
கொஞ்சம் ரிபப்ளிக்கோட படைகள் வந்துட்டு நம்ம ஹேராவை கூட்டிட்டு போறக்கா வந்திருப்பாங்க. ஸோ அப்போ கேப்டன் டேவா இருக்கார்ல, அவர் தான் போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவங்களை அமைதியாக இருக்க சொல்லுங்க, என்னோட மிஷன் முடிவு இருக்கே அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க நம்ம ஹேரா. அவங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க இருக்கீங்களா, ஹேரா சிண்டுலா வந்துட்டு அவங்களோட மிஷன் முடிகிற வரைக்கும் உங்களை அமைதியாக இருக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே ஒரு மிஷனே இல்லாதனால தான் உங்களை கூட்டிட்டு போறக்கு வந்திருக்கோம், அப்புறம் என்னத்த போய் ஒரு மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த மிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது ஒரு திமிங்கலம், பறக்கிற திமிங்கலம் வந்துட்டு உங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போதா, இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹேரா வந்துட்டு டக்குன்னு கான்டாக்ட் பண்ணி, நான் ஹேரா பேசுறேன், நான் வந்துட்டு உங்க இடத்துல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வழியை விட்டு ஒதுங்கி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பேர்கிள்ஸ் எல்லாமே அப்படியே டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கும், மிரண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி வண்டி கொஞ்சம் ஓரமா போடுங்க அப்படிங்கிற சொல்லி ஓரமா நகர்த்திட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு அசோகா வந்துட்டு சரி ஓகே நான் கண்டிப்பா சபீனை கண்டுபிடிப்பேன், திரும்ப வருவேன் அப்படிமா சொல்ல, சாரி உன்னால இந்த பயணத்தில் வர முடியல அப்படிமா சொல்லும்போது, பரவாயில்ல ஜேசன் இன்னும் இந்த மாதிரி டிராவல்கெல்லாம் பண்ற அளவுக்கு வளரல, அது இல்லாம நான் இப்போ வரவும் முடியாது, ஸோ நீ பார்த்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, May the force be with you. அந்த இடத்துல ஹைப்பர் ஸ்பேஸ்ல நம்ம அசோகா ஜம்ப் பண்ண அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் வந்து முடியுது. A long time ago in a galaxy far far away. இந்த மூமெண்ட் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹூயாங் சொல்லும்போது நல்லா இருந்துச்சுல்ல. அப்படிதான் வந்துட்டு இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. ஏன்னா ஹூயாங்கும் அண்ட் நம்ம அசோகா பேர்கிளோட வாய்க்குள்ளார ஹைப்பர் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமா சபீன் வந்துட்டு இஷ்டப்பட்டு தான் போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நான் ஹேரா கிட்ட மறைச்சிட்டேன் அப்படிங்கிறத அசோகா வந்துட்டு ஹூயாங் கிட்ட சொல்லுவாங்க. பட் அவ பண்ணாம இருந்தா அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல, நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தா அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உண்மைதானங்க அந்த மேப் வந்துட்டு அசோகா சொல்லும் போதே அதை அழிச்சிருந்தா அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. பட் வாட் எவர் சபீன் நீட்ஸ் எஸ்ரா, ஸோ அதுக்காக அவங்க வேற வழி இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு ஹூயாங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவளுக்கு வேற வழி இல்லை, இஷ்டப்பட்டு பண்ணியிருக்க மாட்டா, வேற வழி இல்லாம தான் பண்ணியிருப்பா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாரு. பட் அசோகா வந்துட்டு இல்ல சுயநலமா வந்துட்டு அந்த ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது வந்துட்டு உன்னோட பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூயாங் சொல்லுவாரு. பட் இந்த இடத்துல வந்துட்டு ஜெடாய் டெம்பிள் இருக்கும்போது வந்து ஹிஸ்டரி ஆஃப் கேலக்ஸி பார்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஹூயாங். ஸோ பார்ட் 1 தான் வந்துட்டு எனக்கு எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசோகா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சீன் முடிகிறது எப்படின்னா, சரி அதெல்லாத்தையும் விடுங்க, இப்போ ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, எந்த எபிசோட் அதாவது எந்த பாட்டு சொல்லி கேட்க வரும்போது உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஒரு லாங் டைம் ஆகும் இந்த கேலக்ஸி ஃபார் ஃபார் அவேன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஸ்டார் வார்ஸோட எப்பிக்கான அந்த ஒரு ஓப்பனிங் கிரால்ல வர ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டை வந்துட்டு நம்ம கிட்ட அந்த இடத்துல கான்வர்சேஷன்ல ஒரு மென்ஷன் பண்ணுவாரு. வாவ் நல்லா இருந்துச்சுங்க கேட்கும்போது. சரி ஓகே, ஒரு பக்கம் இவங்க வந்துட்டு தொடர்ந்து நம்ம மோர்கன் எலிசபெத்தை தேடி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட பெரிடியாவை வந்துட்டு நெருங்க போறாங்க. ஸோ நம்ம பேலான் ஷின் எல்லாருமே. பட் ஆனால் வந்துட்டு சபீன் வந்துட்டு கஸ்டடியில தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அப்போ பேலான் வந்துட்டு சபீனை பார்க்கும்போது பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹே நீ அங்கே போனதுக்கப்புறம் எஸ்ராவை வந்துட்டு பார்க்க என்ன விடுவில்லை அப்படி மாதிரி கேட்கும்போது அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் போயிடுவாரு. ஸோ அதனால சபீன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் பேலான் வந்துட்டு நேராக பிரிட்ஜில் போயிட்டு மோர்கனை போய் பார்க்குறாங்க. அங்கே ஷின் ஹேட்டியுமே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எலிசபெத் சொல்ற வேலையை பேலன் செய்யறாரு. பட் ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வந்துட்டு ஃபிலோனியோட ஸ்கிரிப்ட் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட காட்டுது. இன்னுமே வந்துட்டு அது அண்டர் டெவலப்ல தான் இருக்கு. பேலனோட கேரக்டர் முழுக்க இன்னும் நிறைய டீடைலிங் வந்துட்டு அவங்க சொல்லப்பட வேண்டியதே இருக்கு. எதுக்காக இவங்க வந்துட்டு இவருக்காக வேலை செய்யணும், உண்மையான பர்பஸ் என்ன நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சீரிஸ் முடியும் போது ஒரு லூஸ் த்ரெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பா. பட் முடியறதுக்குள்ள சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் இன்னுமே அது வலுப்படுத்தும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் கால் பத்தி வந்துட்டு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட டெஸ்டினேஷனை நெருங்கும் போது அந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் சொல்லுவாரு, முழுக்க இந்த கிரகமே பேர்கிலோட சுடுகாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கப்புறம் பேலன் சொல்றது என்ன அப்படின்னா, யார்கிட்ட நம்ம ஷின் ஹேட்டி கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு காலத்துல வந்துட்டு டெத்தோமிரியன்ஸோட ஒரு ராஜ்யமா இருந்துச்சு, அதுவும் முக்கியமா சூனியக்காரிகளோட ராஜ்யம், அதாவது விச் கிங்டம். ஸோ பெரிடியா வந்துட்டு அவங்களோட ஒரு ராஜ்யமா தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷின் ஹேட்டி கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பெரிடியா லேண்ட் ஆகும்போது அங்க வந்துட்டு 3 நைட் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்டில் இவங்க உயிரோட தான் இருக்காங்க. அண்ட் இன்னொருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க கேலக்சில இருந்து இன்னொரு கேலக்சிக்கு டிராவல் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளவு ஹைப்பர் ஸ்பேஸ் வச்சிருக்கிற அந்த ஐ ஆஃப் சயான் வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் ஹூயாங் வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல. ஸோ நடுவில் வந்துட்டு கிரேட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கரெக்டாக மென்ஷன் செய்யப்படல. பட் ஆனால் கிரேட் மதர் மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் டால்சினா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ லுக்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இதில் ஹிடன் டீட்டெயில் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெரிடியா வந்துட்டு நைட் சிஸ்டர்ஸோட ஹோம் வேர்ல்டாக இருந்திருக்கு அப்படின்னும், அதே சமயம் வந்துட்டு மிஞ்சி இருக்கிற நைட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தப்பிச்சு பெரிடியாக்கு தான் வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கிட்ட ஸோ புதுசாக காட்டியிருக்காங்க. பட் அது நல்லாவே இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வரவேற்றதுக்கப்புறம் முதல்ல நம்ம மோர்கன் கேட்கறது என்னன்னா, தான் நீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது அவர் வந்துட்டு இருக்காரு, நீங்க காத்துருங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு. பட் ஆனால் இவ இருக்கிறது வந்துட்டு சில பிரச்சனைகளை தூண்டிரும். ஸோ இவளை தனியாக வைக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு, ஸோ எகெயின் நம்ம மதர்ஸ் வந்துட்டு இவங்களை அதான் நம்ம சபீனை வந்துட்டு கஸ்டடியில் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்களை கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ மோகன் அவங்க ஷிப்ல வந்துட்டு போக, இன்னொரு பக்கம் வந்துட்டு பேலனும் ஷின்ஹாட்டி வந்துட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ அதில் வந்துட்டு அவர் எதை பற்றி பேசுவார்னா, ஆர்டர் 66ல ஜெடாய் டெம்பிள் எரிஞ்ச அந்த தருணத்தை பற்றி அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. அந்த சமயத்தில் அது எனக்கு எதுவுமே புரியல. பட் ஆனால் கொஞ்சம் உனக்கு வயசானதுக்கு அப்புறம் அப்படியே வரலாறு திரும்பி பாரு. ஸோ அப்போதான் எனக்கு புரிய வந்தது, சில விஷயங்களை வந்துட்டு நம்ம
நம்மளால தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மாற்றவும் முடியாது அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. உண்மைதான், நடக்கணும்னு இருந்தால் நடந்தாலும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வராரு. ஸோ ஃபால் ஆஃப் த ஜெடாய், ரைஸ் ஆஃப் த எம்பையர், இது திரும்ப 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 நடந்துகிட்டே தான் இருக்கு, மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சித்துக்கு ஜெடாய்க்கு சண்டை நடந்துச்சு, அது மாறி எகைன் வந்துட்டு ஜெடாய்கள் வந்துட்டு அவங்களோட ஆளுமை எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எகைன் சித்து வந்தாங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ரெபல்ஸ்னால வந்துட்டு தோக்கடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறினாங்க, எகைன் வந்துட்டு எம்பையர் சரிஞ்சிச்சு, ரெபல்ஸோட கை ஓங்குச்சு, இப்போ எகைன் வந்துட்டு எம்பையர் திரும்பி வரது நம்ம த்ரான் மூலமா இன்னொரு போர் ஆரம்பிக்குது, இதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு எம்பையர் கைகள் ஓங்கலாம். ஸோ இதுதானே ஸ்டில் நடந்திருக்கு. நம்ம ஏஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல சீக்வல் ட்ரையாலஜில பார்த்ததும் அதே தானே. ஸோ திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் நடக்குது, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அண்ட் இந்த ஒரு சைக்கிளை நான் வந்துட்டு முடிவு கொண்டு வர போறேன் அப்படி மாதிரி சொல்ல ஷின்ஹாட்டி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த முடிவுக்கான ஒரு தொடக்கம் இங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படி மாதிரி கேட்கும்போது ஒருவேளை பழைய கதைகள் உண்மையாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். மனுஷனுக்கு பேக் ஸ்டோரி கண்டிப்பா வேணுங்க. என்னதான் இவர் நினைச்சிருக்காரு, இவருக்கு என்ன நடந்துச்சு, இவர் என்னதான் சொல்ல வராரு, இவரோட பர்பஸ் என்ன, அது ரைட்டிங்ல இவங்க சொல்லி முடிப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. பட் சொல்லலைன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு லூஸ் த்ரெட்டா அமெரிக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சொல்லிடுவாங்க, ஒன்னு உடனே சொல்லுவாங்க, இல்லைன்னா தாமதமாகலாம். சரி ஓகே. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சபீன் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற கஸ்டடியில இருந்து தப்பிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு செவரெல்லாம் நகரும். நான் கூட ஓகே ஃபோர்ஸ் தான் வேலை செய்து போல நினைச்சேன். பட் ஆனா அங்க வந்திருக்கிறது கிமேரா. ஸோ கிராண்ட் அட்மிரல் த்ரானோட ஸ்டார் டெஸ்ட்ராயர். அப்பா உண்மையாலுமே அந்த ஒரு சீனு எவ்வா. பட் ஆனால் நம்ம த்ரான் வந்துட்டு ஆர்ட் ஒர்க்கை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவர் ஆர்ட் ஒர்க் வந்துட்டு ரொம்பவே பார்ப்பாரு. ஸோ வண்ணமயமாக அவரோட ஸ்டார்ஷிப்புக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கிமேரா அப்படின்னு கூட வந்துட்டு இவங்களோட ஸ்டார் டெஸ்ட்ராயர் வந்துட்டு மாற்றி தான் நேமே பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஸோ அந்த ஷிப்புக்குள்ள வந்துட்டு நைட் ட்ரூப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஈனோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டியிருக்காங்க. ஸோ அவருக்கு மட்டும் கோல்டன் மாஸ்க் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ த்ரானோட என்ட்ரி அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ நல்லா கம்பீரமாக தான் இருக்கு. பட் என்ன கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறனால வந்துட்டு என்னால் சடனா, ஏன்னா நான் வந்துட்டு ரெபல்ஸ் பார்த்தது இப்போதான். ஸோ அதில் ரெபல்ஸ் பார்த்து முடிச்ச அந்த கையோட டக்குன்னு லைவ் ஆக்ஷனில் நம்ம த்ரானை பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் ஓகே, இயர்ஸ் பாஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ஏஜ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிக்கு நான் வந்துட்டேன். ஒரு காலத்தில் வந்துட்டு நம்ம ஆர்டிஜே தான் வந்து இந்த ரோலை ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அப்படி நடக்கல. ஸோ லார்ஸ் மிக்கல்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த இடத்துல கிராண்ட் அட்மிரல் த்ரானா வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காப்ல, ஒரு டேனிஷ் ஆக்டர். ஸோ வாட் எவர் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு வெல்கமோட சேர்ந்து நம்ம மதர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிரிசனரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சபீனை வந்துட்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேர் கேள்விப்படுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம த்ரானோட ரியாக்ஷன் இருக்கும். அண்ட் அவ எதுக்காக யூஸ் ஆவா அப்படின்னு சொல்லி தான் வச்சிருப்பாங்க. நீ சொன்ன உண்மைதான், அவ யூஸ் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு த்ரானுமே சொல்லுவார். அண்ட் ஓகே, அதுக்கப்புறமே வந்துட்டு நம்ம சபீன் அண்ட் த்ரானோட ஃபேஸ் ஆஃப் தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உன் ஃப்ரெண்டு செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ ஏன் பொழைச்சிருக்க அப்புறம் எப்படி அவன் சாவான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம சபீன் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இன்னுமே எனக்கு வந்துட்டு யோசிக்கிறேங்க. ஏன்னா எஸ்ரா தான் பிடிச்சி ஹைப்பர் ஸ்பேஸ்ல இங்க கொண்டு வந்தாரு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஸோ நம்ம எஸ்ரா மூலியமாவே அது சொல்லப்படும் சொல்லிட்டு நம்புறேன். பட் ஆனால் த்ரானு கிளியரா தெரிஞ்சிச்சு எஸ்ராக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சபீன் வந்துட்டு போக சொல்லிடுறாரு. அவ்வளவுதானே என்ன விட்டு அப்படின்னு சொல்லும்போது போ தேடு அப்படிங்கிற சொல்லிட்டு விட்டுருவாப்ல. ஸோ போகும்போது அவங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அமிச்சு எஸ்ரா கடைசி அந்த லொகேஷன் பக்கமா வந்து அமுச்சு விட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு அனிமல் ஒன்று இருக்கும், ஸோ ஹவுலர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அனிமலையும் அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அதுல ஏறி நம்ம சபீன் எஸ்ராவை தேடி கிளம்புறாங்க. தேடி கிளம்புனதுக்கு அப்புறம் பின்னாடியே நீங்களும் போகன்னு சொல்லிட்டு பேலனையும் அதுக்கப்புறம் ஷின்ஹாட்டியுமே வந்துட்டு அமுச்சு விடுறாரு. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு மார்கன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, தனியா ஒரு இடத்துல நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கேலக்ஸி விட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பணும். சோ ஒன்னு அவ கண்டுபிடிச்சாலும் சரி எஸ்ராவை, இல்ல கண்டுபிடிக்கலாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே ஒன்னு இங்க சாகணும், இல்லனா வந்துட்டு இந்த இடத்துலயே விட்டுட்டு போயிடணும். அதே நிலைமை தான் வந்துட்டு உன்னோட அந்த ரெண்டு பேருக்கும், யாருன்னா நம்ம பேலனுக்கும் அண்ட் ஷின்ஹாட்டிக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம த்ரானுக்கு வந்துட்டு இவங்க பெருசா நீட் இல்ல போல, அவருக்கு முழுக்க முழுக்க இங்கிருந்து வெளியில போகணும் அவ்வளவுதான். அதை தவிர்த்து நம்ம பேலன்ஸ் காலும் ஷின்ஹாட்டியும் அவருக்கு வந்துட்டு ஒரு பொருட்டாவே தெரியல, அவங்களுக்கு தேவையும் இல்லைன்னு தான் நினைக்கிறாரு. பட் ஆனா வந்துட்டு அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஈனோக்கு வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கொஞ்சம் நோமாட்ஸ் இருப்பாங்க, அதாவது அங்க இருக்கிற ஒரு பிரிமிட்டிவ் ட்ரைபல் பீப்புள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு இறைய தேடிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட சிக்கிறாத நல்லபடியா செத்து போ அப்படிங்கிற சொல்லி தான் அமுச்சுட்டு இருப்பாரு. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு ரெட் கலர்ல ஒரு சூட் போட்டுருக்கிற நோமாட்ஸ் கூட வந்துட்டு அவங்க சண்டை போடுறாங்க தான். பட் ஓகே, இங்க எப்படியே சண்டை போட்டு சேவ் வச்சு சண்டை போட்டுமே தப்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் வேற வந்துட்டு நம்ம ஹவுலர் ஓடி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எகைன் அவங்க கிளம்பி போகும்போது ஹவுலருக்கும் நம்ம சபீனுக்கு வர கனெக்ஷன் நல்லா இருக்கும். நீ என்னை விட்டுட்டு போயிட்ட சரியா, இப்போ மட்டும் இதுக்கு பின்னாடியே வர அப்படிங்கிற சொல்லிட்டு கோச்சுக்குவாங்க. ஸோ அந்த ஹவுலருமே வந்துட்டு கியூட்டா வந்து அதை கியூட்டு நம்ம ஏற்றுக்கவே முடியாது. பட் ஆனால் அது பண்ற ரியாக்ஷன் வந்துட்டு கியூட்டா இருக்கும். மனுஷருப்பா அடுத்த டைம் அப்படி பண்ண மாட்டப்பா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே கூட வரும். அது நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிலானோட ரைட்டிங் வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சபீனோட சிச்சுவேஷன் வந்துட்டு நம்ம ஹவுலர் கூட வந்துட்டு பாண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல உருவாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்பவே அழகா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஹவுலர் கூட இருக்கிற கனெக்ஷன் வந்துட்டு அவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த இடத்துல நோட்டி அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா குட்டியா தோல்ல வந்துட்டு பாறங்களை தூக்கிட்டு சுத்துற மாதிரி ஒரு ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அழகா இருக்கும், அது கியூட்டா. உண்மையிலுமே அது வாய்ஸ் வந்துட்டு நோட்டி நோட்டி அப்படிங்கிற மாதிரி பேசும், நல்லா இருந்துச்சு.
இருந்துச்சு. பட் ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு மேண்டலோரியனோட ஆர்மர் சிம்பிள் வந்துட்டு நம்ம சபின் கிட்ட இருக்கிறத அந்த ஒரு ஸ்பீஷிஸ் நோட் பண்றது மட்டும் இல்லாம இதே இது எங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுது. அதுக்கப்புறம் டக்குன்னு சிக்னல் கொடுத்து அவங்களோட மொத்த ஸ்பீஷிஸுமே பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே வர சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு கொஞ்சம் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட எஸ்ராவை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல பேசி வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போகும். பட் ஆனால் இந்த சீரிஸ் கவனிச்சிங்களா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாவே இல்லை. இந்த ஒரு எபிசோட் பார்க்கும்போது இந்த சீரிஸுமே பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இல்லை, கொஞ்சம் கலர் கிரேடிங் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லான ஆர்மரா வந்து ரெபல்ஸோட அனிமேஷன்ல பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மங்களா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே, லைவ் ஆக்ஷன் வந்துட்டு நிஜமாலுமே ஆர்மர் எப்படி இருக்கும் அப்படி தானே காட்ட முடியும். அனிமேஷன் வர மாதிரி பிளைட்டா என்ஹான்ஸ் பண்ணி காட்டினா நல்லா இருக்காதுல்ல. சரி ஓகேங்க, கடைசி 10 நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னா சபின் வந்துட்டு எப்படியோ எஸ்ரா பாத்துறாங்க. ஆனா பாக்குற ஒரு விஷயம் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா சபின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்ரா பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்ரா வந்துட்டு நம்ம சபினை பாத்துருவாரு அண்ட் கேமரா வந்துட்டு அதை வந்துட்டு முன்னாடியே கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த மொமெண்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ டக்குன்னு நம்ம எஸ்ரா வந்துட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அதுக்கப்புறம் தான் சபினே பாக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சிப்ளிங் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் இன்னுமே டீப்பரா இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ பல வருஷங்களா வந்துட்டு அவங்க பிரிஞ்சு கிடந்திருக்காங்க. அண்ட் அவருக்கு பாருங்களேன், கடைசியா போகும்போது மொட்டை மண்டையோட போனாப்ல, இப்போ வந்துட்டு முடியெல்லாம் வளர்ந்து தாடியெல்லாம் வளர்ந்து பயங்கரமாயிட்டாப்ல பயவுல. ஸோ எவ்வளோ வருஷங்களா அவர் இந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவரோட அந்த ஹேர் க்ரோத் வந்துட்டு நம்ம கிட்ட காட்டும். பட் வரதுக்கு ரொம்ப நாளாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமா, நீ அப்படியே போகும்போது நான் இங்கே தாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சா, நான் உடனே வந்துட்டு தேடி வரதுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டு கடைசியில் அதை தேடி வரக்கு இவ்வளோ நாள் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்குவாங்க. பட் சரி ஓகே, எப்படி வந்த, என்ன நடந்துச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது இப்போ வேணாமே நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படி மாதிரி சபின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்பீஷியஸ் நோட்டீஸ் வந்துட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இங்கிருந்து வெக்கேட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்துட்டு எதிரியோட எதிரி நண்பன் சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரைப்ஸ் கூட நம்ம பேலானும் ஷின்ஹாட்டியும் வந்துட்டு கை கோத்து ஒன்னா போலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சபின் அடிச்சு போட்ட இடத்துல பேலான்ஸ் காலும் வந்துட்டு ஷின்ஹாட்டி இருப்பாங்க. அப்போ சில விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. எஸ்ரா பத்தி தான் கான்வர்சேஷன் இருக்கும். எஸ்ரா வந்துட்டு ஜெடாயா ட்ரெயின் செய்யப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் உன்னை தயார் பண்ண விதம் அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேலான் அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு. வாட் எவருங்க, அந்த ட்ரைப்ஸ் வர எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட கூட்டணி நிக்கலாம் மாதிரி இருக்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார் அவே வந்துட்டு எப்படி முடியுது அப்படின்னா த்ரான் வந்துட்டு மோர்கன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஜெடாய் வரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். யார் அசோகாவா அப்படி மாதிரி கேட்கும்போது அவ தான் செத்துட்டேன்னு சொன்னீங்களா, அப்படி உயிரோட இல்ல பேலன் தான் சொன்னா, கண்டிப்பா அவ செத்துட்டான்னு சொல்லி அஷூர் பண்ணா அப்படிமா சொல்லும்போது அப்போ பேலன் வந்துட்டு அந்த அளவுக்கு சிறப்பான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படிமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஜெடாய் இவளை பத்தி எனக்கு வந்துட்டு தெரிஞ்சாகணும். அவ வர்றதுக்குள்ள அந்த அசோகாவோட பேக்ரவுண்ட், வரலாறு, ஹோம் வேர்ல்ட், அதுக்கப்புறம் அவளோட மாஸ்டர் யாரு, அவளை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு மேல என்னால பேலனை வந்துட்டு நம்ப முடியாது. ஏன்னா அவனும் ஒரு காலத்துல ஜெடாயா தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல. ஸோ த்ரான் வழக்கம் போல வந்துட்டு என்னதான் லுக் வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பார்ஷியலா சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நச்சுன்னு தான் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த பிளான்ஸ் அண்ட் கான்வர்சேஷன் ரெபல்ஸ் எனக்கு ஞாபகப்படுத்துது. நிறைய இடத்துல அளவா பேசுறாரு, ஆனா அந்த இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு அந்த ஒரு கோவம் இருக்கும் இல்லையா, அதோட வந்துட்டு அதை காட்டிக்காம ஒரு பேசுற அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்துட்டு ஓகே நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த ரெபல்ஸ்ல இருக்கிற சில சீன்ஸ் ஞாபகப்படுத்துச்சு. எபிசோடுக்கு எபிசோடு வந்துட்டு புதுசா வந்துட்டு ஆச்சரியங்களை கொடுக்குறாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோர்கன் வந்துட்டு ஒரு நைட் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க ஒரு சர்வர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் சிஸ்டர்ஸோட ஹோம் பிளானட் தான் வந்துட்டு பெரிடியான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நைட் சிஸ்டர்ஸோட ஒரு 3 மதர்ஸ் வந்துட்டு இங்க இருக்காங்க, தப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. அவங்க வந்துட்டு எகைன் ஹெல்ப் பண்றாங்க. அண்ட் ஈவன் உங்களோட பிளாக் மேஜிக் வந்துட்டு எனக்கு இன்னொரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கடைசியா எண்ட் ஆகும்போது நம்ம த்ரான் கேட்பாரு. ஸோ அதை வச்சு பர்கில்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மேபி பர்கில்ஸ் வந்துட்டு இந்த கிரகத்தோட சுடுகாடே வந்துட்டு பர்கில்ஸோட சுடுகாடு அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்களா. எகைன் வந்துட்டு ஒருவேளை இவங்களோட பிளாக் மேஜிக்னால தான் வந்துட்டு இங்க வந்தவங்க யாருமே திரும்பி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்களோ என்னமோ. சரி ஓகே, முதல்ல இந்த கேலக்ஸில இருந்து தப்பிச்சா போதுன்னு இருக்கிற த்ரானுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த எபிசோட் சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு இதுல, ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். ஸோ எபிசோட் ஆரம்பிக்கிறது நம்ம சிண்டியூலாவோட ஹியரிங்கோட. ஸோ காரசன்ட்ல ஒரு ரூம்ல ஜெனரல் ஹேரா சிண்டியூலாக்கு வந்துட்டு சான்சலர் மோன் மோத்மா, செனட்டர் ஹெமாட்டோசினோ, சாப்பர், கேப்டன் கார்சன் டேவா எல்லாரும் இருக்காங்க. அண்ட் மற்ற செனட்டர்ஸுமே இருக்காங்க. அண்ட் மிலிட்டரி பர்சனல்ஸ் எல்லாரும் இருக்கிற பட்சத்துக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, நீங்க வந்துட்டு ஆர்டர்ஸை பிஹேவ் பண்ணாம போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் ஆனா வந்துட்டு நான் ஒன்னும் ரிபப்ளிக் எதிர்த்தெல்லாம் போல, உங்களை எதிர்த்து தான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒருத்தர் ஜியோனோவை மட்டும் சொல்லுவாரு. ஸோ ஹேரா வந்துட்டு நீ ரிபலியனை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கே தவிர்த்து இன்னுமே ஜென்ரலா வேலை செய்ய மாட்டேங்கிற, உன்னோட சுயநலத்துக்காக தான் நீ போயிருக்கே தவிர்த்து வேற எந்த ஒரு ரீசனுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு அந்த இடத்துல நம்ம ஜியோனோ. நான் சொந்த பிரச்சனைக்காக போலன்னு சொல்லுவாங்க தான், பட் இருந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டார். இந்த புதிய குடியரசோட மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னத்த போயின்னு சொல்லி தான் இருக்காங்க. சியோட்டஸ்ல போனீங்க, ஃபால்ஸ் ஜெடாய், ஸ்டார் மேப்ஸ், பர்கில்ஸ், டிஸ்டன்ஸ் கேலக்சிஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டுக்கதை தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் மோர்கன் எல்ஸ்பெர்ட் வந்துட்டு இந்த மாதிரி இம்பீரியல் ரெமனன்ட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாலும் ஜியோனோ அதை கேட்கறதுக்கு தயாராகவே கிடையாது. இந்த ஆளுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல, குற்றச்சாட்டு வைக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. இவனை வச்சு ஏதாவது ஸ்டோரி இருக்குமா? வாய்ப்புகள் இருக்கு. சமயத்தில் டேவா வந்துட்டு அதான் கேப்டன் டேவா இருக்கார்ல, அவர் வந்துட்டு மேண்டோட நடந்த சில சம்பவம்
அவங்கள பத்தி பேசுறதுக்காக வருவாரு. ஆனா ஜியோனா வந்துட்டு மாஃப் கிரீனை பத்தி நான் இங்க பேச வரலாம் அப்படிமா சொல்லிட்டு அதை தவிர்த்துருவாருங்க. அது ஒரு முழுக்க சதி, ரிபப்ளிக் எதிரா, அதை பத்தி நான் பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. கடைசியா வந்துட்டு ஹேராக்கு கோர்ட் மார்ஷியல் கொடுத்துறாங்க. ஓகேங்களா, ஆர்டர் வந்துட்டு டிசோவே பண்ணதுனால. ஆனா கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அங்க ஒருத்தர் வராரு. யார்? நம்ம C-3PO. மான் மாத்மாக்கு வந்துட்டு செம ஆச்சரியம். C-3PO நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லயா ஆர்கானா வந்துட்டு ஒரு டேட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் எட்டு வருவாரு. ஸோ கண்டிப்பா பிரச்சனை தீர்க்கிறதுக்காக தானே லயா வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி லயா சொல்லி தான் ஹேரா போடாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மொத்தமா மாத்திடுவாங்க. அதனால ஹேரா சிண்டியூலா காப்பாற்றப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷன் வந்து நடக்கும்போது ஒருத்தர் மட்டும் நிராகரிச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம செனட்டர் ஜியோனா தான். சரி பரவாயில்லைங்க, ஏன்னா டிஃபென்ஸ் கவுன்சிலோட லீடரா இருக்கிற பட்சத்துக்கு லயா ஆர்கானா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும் முடியும், அதை வந்துட்டு பின்பற்றி ஒருத்தங்க நடந்தும் ஆகணும் அப்படிங்கறனால இதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் மான்மத் வந்துட்டு சிண்டியூலா கிட்ட லயா வந்துட்டு உனக்கு இந்த மிஷன் ஆத்தரைஸ் பண்ணி சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லை, இவென்ச்சுவலி நடந்துச்சு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, எந்த அளவுக்கு உண்மை த்ரான் திரும்ப வருது அப்படி மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல சிண்டியூலா ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, நம்ம வரப்போற மோசமான விஷயத்துக்கு தயாராகணும், அதே சமயம் நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கான்வர்சேஷன் முடிய நேரா பெரிடியாக்கு வந்தா. ஸோ அந்த மிகப்பெரிய பர்கிள்குள்ளார நம்ம அசோகா ஷிப்போட உள்ளுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆனகின் ஸ்கைவாக்கரோட ஹோலோகிராம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஸ்கைவாக்கர் அசோகாக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சது முன்னாடியே, அதை தான் வந்து ப்ளே பண்ணி பார்த்து அந்த இடத்துல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய விஷயத்தை வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல நான் இல்லாம நீ யாரை வேணா எதிர்கொள்ற மாதிரி இருக்கலாம், ஜெனரல் கிரீவஸா இருக்கலாம், அசாஜ் வென்ட்ரஸா இருக்கலாம், இல்லை கவுண்ட் டுக்குவா இருக்கலாம், எனக்கு மேல் நம்பிக்கை இருக்கு, அதே சமயம் உன்னோட இன்ஸ்டிங்ஸை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஹூயாங் வந்து இதை பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் டேனோ அந்த இடத்துல அப்பதான் சொல்லுவாங்க, இதே மாதிரி ஒரு 20 ரெக்கார்டிங்ஸ் வந்து வச்சிருக்க அப்படி ஆனகின், இதுதான் கடைசி அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஸோ ஒரு எண்ணத்துல எப்படிப்பட்டவராக இருந்திருக்காரு பாரு ஆனகின் அப்படின்னு சொல்லிட்டு ஹூயாங்கே தோணும். உண்மையில ஒரு நல்ல மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசோகாமே இந்த இடத்துல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பர்கிள்ஸ் வந்துட்டு அவங்களோட ஜேர்னி வந்துட்டு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சொல்லும்போது ஏன் சொல்லி கேட்க, ஏன்னா அவங்களோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு அப்படிங்க மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு காக்பீட்ல போயிட்டு நம்ம அசோகா சபின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹூயாங் சொல்லுவா, அப்படி ஆக்சுவலி ஸ்டார் ஷாட்ஸ் வந்துட்டு இந்த கேலக்சியில வேலை செய்யாது, அது யூஸ்லெஸ் தான் அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஆனா ஹூயாங்க்கு இன்னொரு பயம் இருக்கு. என்னன்னா ஒருவேளை பர்கிள்ஸ் கூட்டிட்டு வந்த அந்த ஒரு கேலக்சி இவங்க எதிர்பார்க்கிற கேலக்சியா இல்லாம வேற ஏதோ கேலக்சியா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பமே இருக்கு. எனக்கு என்ன அப்படி தோணல, கரெக்டா தான் இருக்கும் சொல்லி தோணுது அப்படி மாதிரி அசோகா நம்புவாங்க. ஸோ கரெக்டா ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்து எக்ஸிட் ஆகும் போதே அந்த இடத்துல அசோகாவும் ஹூயாங்கோட ஸ்கேனர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணுது, அது ஏதோ சரியா இல்லைன்னு மட்டும் தோணுது. என்னன்னு பார்த்தா மொத்த பர்கிள்ஸ்மே வந்துட்டு இம்பீரியலோட மைண்ட் ஃபீல்டுக்குள்ள தான் வந்துட்டு டிராவல் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளானட் பெரிடியாவை சுற்றி ஃபுல்லாக வந்துட்டு மைண்ட் ஃபீல்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஹைப்பர் ஸ்பேஸ் வெளியினதுக்கு அப்புறமே பயங்கரமான அடி தான். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி ஓகே பர்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அடியை வாங்கினதுனால அசோகானால வந்துட்டு ஷிப் எடுத்துட்டு போக முடியுது. ஸோ எல்லா கடந்து போனால் கடைசியில் வந்துட்டு அந்த இடத்துல ஐ ஆஃப் சைனா பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அதனால வேற வழி இல்லைங்க, அந்த டெப்ரிஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த பிளானட்டை சுற்றி ஒரு டெப்ரிஸ் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ள போயிடலாம் அப்படி மாதிரி சொல்லலாம். அந்த ஃபீல்டுக்குள்ள தான் வந்துட்டு நிறைய வேல்ஸ் எல்லாம் இறந்து அப்படியே ஒரு சுடுகாடு மாதிரி கிடக்கும். இருந்தாலும் அதுக்குள்ள போய் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா வந்துட்டு நம்ம த்ரானுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அசோகா பத்தின டீடைல்ஸ் முன்னாடி கேட்டுப்பாரு. அப்போ வந்துட்டு அசோகா டீடைல்ஸ் கிடைச்சோன்னா எல்லாமே படிச்சு பார்ப்பாரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு ஆர்வமா இருக்கும், என்னன்னா இவளோட மாஸ்டர் ஆனகின் ஸ்கைவாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஆனகின் ஸ்கைவாக்கர் தான் வந்துட்டு இவளோட மாஸ்டர் இருக்கிற பட்சத்துக்கு அவ யாரையுமே கூப்பிடாம தனியா வந்திருக்கா அப்படின்னா அவனால நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான், கொஞ்சம் அவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு. ஸோ ஆனகினை பத்தி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் பாருங்களேன், அது தூண்டி இருக்கு அவர் வந்துட்டு தனியா மென்ஷன் பண்ணி சொல்ற அளவுக்கு. சிப்பாரோ டெப்ரிஸ் ஃபீல்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டா சரி பரவாயில்ல, ரொம்ப வருஷங்களாக வந்துட்டு ஜெடாய்கள் வந்துட்டு அதில் பயிற்சி பண்ணியிருக்காங்க தான், அவங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் அவங்களுக்கு ஒளியறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் நம்ம த்ரான். மனுஷன் லுக் வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஓகே அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓகேன்ட்டாங்க. பட் அந்த கேரக்டரைசேஷன், டைலாக் டெலிவரி அண்ட் கான்வர்சேஷன் எல்லாமே நம்மளுக்கு உண்மையாலுமே நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரெபல்ஸ்ல இருக்கிற த்ரானை தான் ஞாபகப்படுத்துது. பேசுவாருங்க, பேசுறது தான் அதுவே வந்துட்டு அந்த பிளாட்டுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிற மாதிரி பேசுவார் தெரியுமா. ஸோ அங்கே அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம அவளை விட ஒரு படி முன்னாடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த்ரானு சொல்ல கட் பண்ணி நேரம் வந்துட்டு சபீன் கிட்டையும் எஸ்ரா கிட்டையும் வராங்க. ஸோ அவங்க சிட் சாட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அப்படியே வந்துட்டு அவங்க மைக்ரேட் ஆகி போயிட்டு தான் இருக்காங்க. சமயத்தில் அசோகா வந்துட்டு ஃபோர்ஸ் மூலியமா வந்துட்டு சபீன் கூட கனெக்ட் ஆகிருக்கா பார்ப்பாங்க. அந்த இடத்துல சபீன் கூட அந்த கனெக்ஷனுமே வந்துட்டு மேட் ஆகும். அசோகா இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துக்கு சபீனுக்கு அது வந்துட்டு புதுசாக தான் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபீல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அசோகா வந்துட்டு தன் அப்ரெண்டிஸை எடுத்ததை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இங்கே வந்தேங்கிறத பற்றி ரொம்ப மோசமாக இருந்துச்சு இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நைட் சிஸ்டர்ஸோட ஹெல்ப் மூலியமா வந்து அசோகா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு 3 பால்ஸ் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க லொகேஷனை. ஸோ ஈனோக்கு வந்துட்டு நேரம் அங்கே தாக்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அசோகாவை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க டெப்ரிஸ் ஃபீல்ட்ல இருந்து வெளியில ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். ஸோ எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா எஸ்ராவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம பேரான்ஸ்கல்லும் அண்ட் ஷின் ஹாட்டி வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க
மற்ற பேண்டிட்ஸை கூட்டிட்டு வந்துட்டு இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு பேலான் சொல்லுவாரு, ஓகே நீ போ, உன்னோட ஆம்பிஷன் வந்துட்டு ஒரு பாதியில் இருக்கு, பட் ஆனால் என்னோட நோக்கம் வேற பாதியில் இருக்கு, நீ போய் கொண்டு உனக்கான புது என் பேர்ல ஒரு இடத்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ஹாத்தி தனியாக அமுச்சு விட்டுருவாரு. ஸோ அவங்களை இப்போ கொல்றதுக்காக வந்துட்டு ஷின்ஹாத்தி போயிடுவாங்க. ஸோ சேசிங் ஃபைட்டிங் எல்லாம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே போனால் அந்த நேட்டிவ் நோட்டீஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி நிற்க சொல்லி அவங்கள சேஃபாக இருக்க சொல்லிட்டு நம்ம எஸ்ராவும் சபீன் வந்துட்டு சண்டை போடுறதுக்காக இறங்கிடுவாங்க. இந்த சமயத்தில் வந்துட்டு ஷின்ஹாட்டி வேற முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க, யாருக்கிட்ட த்ரான் கிட்ட லொகேஷன் வந்து கொடுத்துருவாங்க, எஸ்ராவோட லொகேஷன் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு அந்த லொகேஷனுக்கு ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு கன்ஷிப்ல அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் அசோகாவையும் துரத்திட்டு இருக்க. அசோகா ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு இறங்கிடுறேன், நீ வந்துட்டு என்ன துரத்துறவங்க வந்துட்டு டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு, நான் ஷிப்ல இருந்து குதிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்ல இருந்து குதிச்சிருவாங்க. ஸோ அவங்க குதிக்கிற நேரம் பேலான் முன்னாடி போய் தான் வந்துட்டு உழுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு சண்டை. ஓகேவா, அந்த சண்டை நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எஸ்ரா சபீன் அவங்களோட ஃபைட்டுக்கு அப்படி வந்தீங்கன்னா இந்த லைட் சேவர் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சபீன் கொடுப்பாங்க. பட் ஆனால் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் இந்த இடத்துல வேணாம்னு சொல்ல நம்மளுக்கு வந்துட்டு தெரியல. மேபி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 9 வருஷம் கிட்ட அவர் இந்த இடத்துல இருந்திருக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த 9 வருஷங்கள் வந்துட்டு கண்டிப்பா த்ரான் கூட சண்டை போட்டுருப்பாரு. லைட் சேவர் இல்லாம தான் சண்டை போட்டுருக்காரு. ஏன்னா அது சபீன் கிட்ட இருக்கிறது எஸ்ராவோட லைட் சேவர். ஸோ லைட் சேவர் இல்லாமே பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ லைட் சேவர் இல்லாமல் எப்படி காம்பேட் பண்றது, ஸோ அது அவருக்கு தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுவார், எனக்கு இப்போ இருக்கிற ஒரே துணை என்னோட ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட சீரு டிம்வேன்னு சொல்லிட்டு ரோகன்ல ஒருத்தர் இருப்பார், அவர் சொல்லுவார் இல்லையா, ஐ எம் த ஒன் அண்ட் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் இஸ் வித் மீ அப்படின்னு சொல்லுவார்ல, அதுக்கு சிமிலரான ஒரு ஃப்ரேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஸை வச்சு மட்டுமே அவர் சண்டை போடுவாங்க. ட்ரூப்பர்ஸுமே எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பிளாஸ்ட் வச்சு சண்டை போட்டுருக்கிற பட்சத்துக்கு நம்ம சபீன், அந்த பக்கம் ஃபோர்ஸ் வச்சே வந்துட்டு ஷின்ஹாட்டி வந்துட்டு அவர் எதிர்கொள்வார். ஷின்ஹாட்டியோட சேபர் கூட வந்துட்டு ஃபோர்ஸ் வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக சுத்து போட்டுருவாங்க. என்ன பண்றது தெரியாத பட்சத்துக்கு அசோகா பேலான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஹூயாங்கோட உதவியோட நேரா வந்து இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று கூடுற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் த்ரானுக்கு என்னடா அது பேலான் அங்கே ஏன் இல்லை, பேலன் இல்லாமல் தனியாக அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுது, பேலனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் குழப்பமாயிரும். சரி ஓகே, ஆனால் எலிசபெத்துக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட எதிரிகள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ அதை தான் பார்க்குறேன் ஆனால் நான் வேற ஒரு விஷயத்தை பார்க்குறேன் என்ன அப்படி மாதிரி கேட்கும்போது, அவங்க அங்கே சண்டை போட்டுருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல நம்ம கார்கோ எல்லாம் ரெடி ஆயிருச்சு, எல்லாத்தையுமே ஏற்றியாச்சு கம்ப்ளீட்டா, ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு அதுதான் தேவை, அவங்க இங்கே இருக்கட்டும் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ஓகே. பட் ஆனால் அசோகா வந்துட்டு முக்கியமான ஒன்று இழந்துட்டா, என்னன்னா நேரம். அவன் நேரத்தை வீணடிச்சா நம்மளுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம நேரம் தொடங்கிருச்சு, நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாராயிருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இவங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்கும். கிட்டத்தட்ட ஷிப் கிளம்பிருச்சாட்டு இருக்கு. ஸோ ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு ஷின்ஹாட்டி அப்படியே உடஞ்சு போய் நின்று இருப்பாங்க, என்ன பண்ணுறது தெரியாம குழப்பத்தில். அப்போ வந்துட்டு உன்னோட வெப்பன்ஸ் எங்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற அசோகா சொன்னாலுமே ஷின்ஹாட்டி போயிடுவாங்க, அங்கிருந்து ஓடிடுவாங்க. ஸோ ஷின்ஹாட்டி அங்கிருந்து ஓட இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க ரீயூனியன், நீ செத்துட்டே நினைச்சா அப்படிங்கிற சபின்னு சொல்லும்போது, செத்துட்டியா ஏன் அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா குழப்பமா இருக்கு. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாதுல்ல. இவன் இந்த மாதிரி ஷின்ஹாட்டி வரும்போதே சேவரஸ்ட் வரும்போது யார் இவ அப்படிங்கலாம் சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அதை விட இந்த இடத்துல நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இவங்க ரீயூனியனோட தான் வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. பட் இதுல நம்ம பேலனோட நோக்கம் என்னன்னு தெரியல. ஸோ ஷின்ஹாட்டியோட பாதை ஒரு பக்கம் இருக்குன்னா அவரோட பாதை வேற பக்கங்கிறாரு. அது எந்த பக்கம்? அவருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு அவருக்கு ஹியர் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னவா இருக்கும்? ஏதோ வந்துட்டு ஸ்டிட்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி போன எபிசோட்லயே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சரி எஸ்ரா வந்துட்டு த்ரான் இங்க கூட்டிட்டு வந்தாரு ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? த்ரான் வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிறது கண்டிப்பா எஸ்ராக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் அவரால் எதுவும் பண்ண முடியல, ஏன் பண்ணல? அது ஒன்று வேற இருக்கு. எஸ்ராவை போய் கண்டுபிடி அப்படிமா சொல்லிட்டு த்ரான் வந்து விட்டுருப்பாரு. ஏன்னா கண்டிப்பா உயிரோடு இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல தான் இருப்பான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஏன் த்ரான் வந்துட்டு எஸ்ராவை கொல்றதுக்கு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லை? ஏன்னா ரொம்ப வருஷங்களாவே அவங்க ரெண்டு பேருமே இந்த கிரகத்துல தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏன் மேபி வந்துட்டு அவர் கொண்டு வந்த ஸ்டார் டெஸ்ட்ராயர் தான் வந்துட்டு கடைசியா நம்ம த்ரானை வந்துட்டு எஸ்ரா வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல பெர்கில்ஸ் கூட்டிட்டு அனிமேல கூட்டிட்டு அந்த ஸ்டார் டெஸ்ட்ராயரா இருக்கணும் ஓகேங்களா. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அதை தான் வந்துட்டு அவர் ரீமாடல் பண்ணி எல்லாமே சரி பண்ணியிருப்பாரு. அப்படி இருந்தாலுமே என்ன நடந்துச்சு அந்த கேப்ல? இது யார் சொன்னா தெரியும்? கண்டிப்பா அடுத்த ஒரு எபிசோட்ல இது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. சொன்னாலும் ஷார்ட்டா சொல்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes கான்வர்சேஷன்ல. அதையும் தாண்டி நடக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்தா தான் தெரியும். அதுக்கு நம்ம காத்திருக்கணும், அடுத்த சீசன்ல தான் தெரியும். பட் ஓகே, புது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு ஓகே எனக்கு இப்பதான் நம்பிக்கை வருது, நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இந்த இடத்துல ஹாப்பி எண்டிங் தான் இந்த எபிசோட் வந்து முடியுது. பட் ஆனால் நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ ஸ்டார் வார்ஸ் வந்துட்டு நிறைய கேள்விகளோட தான் வந்துட்டு ஒவ்வொரு சீரீஸுமே முடிக்கிறாங்க. ஈவன் ஆண்டோர் ஆகட்டும் அண்ட் வந்துட்டு ஓபிவான் கெனோபி ஆகட்டும், அது வந்துட்டு நடுவில் ஒரு மிஞ்சி போன ஒரு நடுவுக்கு ஒரு சின்ன ஒரு லூப் வந்துட்டு ஃபில் பண்ற மாதிரி இருந்தாலும் அதில் வந்துட்டு நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ஜடாய்களை வந்துட்டு அப்படியே உரைய வச்சிருந்திருப்பாங்களா ஒரு ரூம்ல. அதை பத்தி இன்னும் பெருசாக சொல்லப்படலை. அது ஃபர்தரா வருமா, அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ பாப்போம், பொறுத்திருந்து என்னென்ன புதிர்களோட எந்தெந்த புதிருக்கு விடையை கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அசோகா ஃபினாலே யப்பா, ஆக்சுவலி எபிசோட்ல கூஸ்பம்ஸ் இல்ல, எபிசோடே கூஸ்பம்ஸ் தான் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் உண்மையாலுமேங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எத்தனை பேருக்கு இது வந்துட்டு அது ஒரு ஃபீல் குட்டா இருந்திருக்கும் சொல்லி தெரியல. அண்ட் ஒவ்வொரு சீனும் வந்துட்டு செதுக்கி விட்டுருக்காங்க. யாருக்கு எப்படியும் எனக்கு வந்துட்டு பெர்ஃபெக்டான ஒரு எண்டிங் மாதிரி தான் தோணுது.
தோணுச்சு. பட் இருந்தாலும் நிறைய பதில்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சொல்ல ஆன்சர் எப்போ பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் இந்த எபிசோட என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான டீடைலிங் நிறையவே இருக்கு. ஜஸ்ட் சின்ன சின்ன கான்வர்சேஷன்ல இந்த டீடைலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம பார்க்க போறோம். அண்ட் சில விஷயங்கள் வந்துட்டு உள்ள இருக்கிற கேரக்டருக்கு பிரமிப்பா இருந்தாலுமே நம்மளுக்கே சில விஷயங்கள் பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. அண்ட் வாட் இஃப் பேலன்ஸ் ஸ்கேல் தான் சோசன் ஒன் ஃபார் ஃபாதரா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல தோணுச்சு. உங்க யாருக்கு அப்படி தோணுச்சா? எனக்கு கண்டிப்பா தோணி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா அவர் ஃபினாலேயோட எண்டிங் அப்போ அவர் நின்னுட்டு இருந்த ஒரு ஸ்டாச்சு தான் அதை நம்மளை யோசிக்க வைக்குது. சரி, அது என்ன ஏது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கும்போது பார்த்தலாம். இப்போதைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பார்ட் 8 ஆர் எபிசோட் 8 அதோட பேர் டைட்டில் த ஜெடாய், த விச், த வார்லாக். 3 பேத்துக்கான ஒரு எபிசோட் தான் இந்த எண்டிங். சரி, ஓகே. ஒரு பக்கம் நம்ம த்ரானுக்கு தேவையான கார்கோ எல்லாமே கம்ப்ளீட்டா லோட் ஆயிடுச்சுங்க. அதனால த்ரான் வந்துட்டு பெரிடியா விட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி 2 TIE ஃபைட்டர்ஸ், டை ஃபைட்டர்ஸ் அதை அமிச்சு அசோகாவோட ஷிப்பை வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. ஏன்னா அப்பதான் அவங்கள வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நம்மளுக்கு அவங்க பிரச்சனையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ 2 TIE ஃபைட்டர்ஸா போதுமா, குறைந்து மதிப்பிச்சிட்டாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன்னா இடத்துல அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஒரு தனி ஜெடாயோட வீரத்துல அவர் எப்படி வீழ்ந்தார் அப்படிங்கிறது அந்த இடத்துல குறிப்பிடத்தக்கதாக தான் சொல்ல வராரு. சரி, அவனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதுக்காக தான் இதை பண்றாருங்க. ஓகே. இன்னொரு பக்கம் மோர்கன் எலிசபெத்துக்கு வந்துட்டு ஒரு ரிவார்டு வந்து கிடைக்குது கிரேட் மதர்ஸ் மூலியமா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தி பிளேட் ஆஃப் டால்சின். ஸோ மதர் டால்சின் வந்துட்டு பயன்படுத்தின அவங்களோட வால் தான் வந்துட்டு இப்போ நம்ம மோர்கன் எலிசபெத் நைட் சிஸ்டரா மாறுறதுக்கு ஏத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு ரிவார்டா கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சடங்கு பண்ணி நைட் சிஸ்டரா மாத்துவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வால் வந்துட்டு க்ளோன் வார்ஸ் அப்ப மேசுண்டு கூட சண்டை போடுறதுக்காக மதர் டால்சின் பயன்படுத்தி இருப்பாங்க. சரி, கட் பண்ணி நேரம் அசோகோட ஷிப்புக்கு வந்தீங்க அப்படின்னா எஸ்ரா வந்துட்டு ஒரு புது லைட் சேவர் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காரு. பட் ஆனா என்ன நீ இப்படி செஞ்சுட்டு இருக்க, இந்த மெத்தட்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹூயாங் சொல்றாரு. சரி, அதை விடு, ஃபர்ஸ்ட் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கும்போது நம்ம சபின் வந்துட்டு கேனன் ஜாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஹூயாங் வந்துட்டு ஓ கேலபா, த யங் கேலப் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாரு. சின்ன பையனா இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பா டீச் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த சின்ன பையன் கேலப் வந்துட்டு எப்பவுமே எப்படிதான் ரொம்பவே புத்திசாலி, அதே சமயம் ரொம்ப ஆர்வமாவே இருப்பான், ஆனா கொஞ்சம் வைக்கப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டா எஸ்ராக்கு ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு வருஷங்களா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எப்படி கேனனை தெரியும் அப்படி மாதிரி கேட்கும்போது ஸோ எப்போ இதெல்லாம் உருவாச்சோ நான் அப்ப இருந்தே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. பட் இருந்தாலும் ஓகே, இதை ஃபினிஷ் பண்றதுக்கு வந்துட்டு நான் உனக்கு ஒன்று தரேன். கேனன் வந்துட்டு ஒன்று எடுத்துட்டான், இன்னொன்று வந்துட்டு என்கிட்ட இருக்கு. ஸோ அதுவே நான் உனக்கு தரேன், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மிஞ்சி இருக்கிற ஒரு பீஸை வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ அதை வச்சு அவரோட லைட் சேவரை கம்ப்ளீட்டா எஸ்ரா முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த எஸ்ராவோட லைட் சேவர் வந்துட்டு கேனன் கிட்ட இருந்த அதே மாதிரியே இருக்கு அண்ட் அதே கலர் கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு லைட் சேவர் செய்ய சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க வரும்போதே சபின் அங்கிருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் என்னெல்லாம் மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்பாரு ஹூயாங் கிட்ட. அப்போ ஹூயாங் வந்துட்டு மேன்லூர்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற சொல்லுவாரு. ஸோ அந்த போருக்கு அப்புறம் மேன்லூர் அழிஞ்சதை பத்தியும் அதே சமயம் அசோகாவுக்கு சபினுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு மாஸ்டர் அப்ரண்டிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவேளை வந்துட்டு சபின் டிசிஷன் எடுக்கும் போதோ இல்லைனா வேற ஏதாவது பண்ணும்போதோ அவரோட இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறது அசோகாவுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கிட்டத்தட்ட சுயநலமா எடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து இருக்கு. ஏன்னா அதனால வந்துட்டு கண்டிப்பா டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸுக்கு வந்துட்டு வழிவகுக்கும் இல்லையா. அதனால வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து அசோகாக்குள்ள சபின் மேல ஒரு குறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. ஏன் அஃப்கோர்ஸ் அதுதானே நடந்திருக்கு இப்போ கூட. பட் பரவாயில்ல. பட் இருந்தாலும் வெளியில சபின் வந்துட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அசோகா வந்து பேசுவாங்க, எனக்கு மேல கோவம் இல்ல, யாருமே எனக்காக நிக்காதப்போ என் மாஸ்டர் ஆனகின் எனக்காக நின்னாரு, அதே மாதிரி நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் என்ன பண்ணாலும் எப்படி ஆனகின் அசோகாக்கு இருந்தாங்களோ அதே மாதிரி அசோகா சபினுக்கு இருப்பேன் அந்த இடத்துல சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளவு வருஷங்களா நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்க. ஸோ உன்னோட டிசிஷன்ல எனக்கு வந்துட்டு பெருசா தப்பு தெரியல, எனக்கு உன் மேல கோவம் இல்லை அந்த இடத்துல வந்துட்டு கன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஓகே, அந்த சமயத்தில் ஃபைட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஷிப் வந்து டேமேஜ் ஆயிருது. பட் இருந்தாலும் சபின் வந்துட்டு 2 ஃபைட்டர்ஸ் வந்து எப்படியோ டேக் அவுட் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் அதனால ஷிப் இன்னுமே டேமேஜ் ஆயிருது. ஸோ இன்னொரு பக்கம் த்ரான் வந்துட்டு ஓகே அது மட்டும் பத்தாது, அவங்கள தரையில போய் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரான் முடிவெடுப்பாரு. அவருக்குள்ள அந்த வெறிய பாருங்களேன், ஒரு நிமிஷம் அந்த கண்ணுலயே பேசுவாருங்க, அப்படி இருக்கும். ஸோ அந்த த்ரான் அப்படியே காட்டியிருக்காங்க. பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா, பெர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் த்ரானை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் எங்கா போட்டுக்கலாம் தான் தோணுச்சு. பட் எபிசோடுக்கு எபிசோட் வந்துட்டு அவர் இந்த ஒரு வார்லாட ஆக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து இவர் தாங்க பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல வைக்குதுங்க. உண்மை அதுதான். சரி ரைட். இன்னொரு பக்கம் கிரவுண்ட் அசால்ட்டுக்கு அவங்க ரெடியாக ஹூயாங் நோட்டீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஷிப்பை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அசோகா எஸ்ரா சபின் வந்துட்டு அந்த ஹவுல்ல ஏறி வந்துட்டு நேரா அந்த ஒரு கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நைட் சிஸ்டர்ஸோட அந்த கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கோட்டைக்குள்ள போறதுக்குள்ள கிட்டத்தட்ட நம்ம என் கேம்ல மலைச்சாரல் மாதிரி தாக்குவாங்க இல்லையா, அப்ப கூட கேப்டன் மாரல் வந்து மேல இருந்து தாக்கி அந்த ஷிப்பை டேமேஜ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சீன் ரெப்ரசென்ட் தான் இது. 3 பேர் வந்துட்டு மேல இருந்து மலைச்சாரல் மாதிரி தாக்கிட்டு இருப்பாங்க. அது விஷுவலி அவ்வளோ அமேசிங்கா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இந்த சீன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற ஒரு சீன் தான். ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் சபின் அண்ட் எஸ்ரா வந்துட்டு சேர்ந்து அந்த டோரை மூடாம டக்குன்னு உள்ள போயிருவாங்க. அந்த இடத்துல சபின் ஃபோர்ஸை யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா தான் இருக்கும். ஆர் மேபி ட்ரஸ்ட் பண்ணாங்களா இல்ல ஜஸ்ட் எஸ்ராவோட ஃபோர்ஸ்னால மட்டும்தான் அதை
அதை ஹோல்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. பாசிபிளா அதை யூஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. மேபி எண்டிங்ல வந்துட்டு அவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யாரு நம்ம சபின். அதோட பீக் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கோ என்னமோ. ஸோ மேபி கிரியேட்டர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா உண்டு. பார்ப்போம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் உள்ள போனா நைட் ட்ரூப்பர்ஸ் கூட சண்டை வந்துட்டு ஓகே லைட் சேபர் சண்டை போட்டுருப்பாங்க. பிளாஸ்டர் வச்சு எல்லாமே முடிச்சு சாகடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போலாம் சொல்லி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நைட் சிஸ்டர்ஸோட ஹெல்ப்போட தி கிரேட் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு சடங்கு பண்ணி ஒரு மந்திரங்கள் பண்ணி இறந்த அந்த நைட் ட்ரூப்பர்ஸ் எல்லாத்தையுமே மீண்டும் எழுப்புறாங்க. சோ ஜாம்பி ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கிட்ட லைவ் ஆக்ஷன்ல காட்டியிருக்காங்க. பட் ஆனா க்ளோன் வார்ஸ்ல இவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி. பட் இதே விஷயம் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் ஜெடை ஃபாலன் ஆர்டர் கேம்லயுமே இருக்கான். அதான் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இறந்து போனவங்களுக்கு திருப்பி உயிர் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அந்த மந்திரத்தை வந்துட்டு இந்த இடத்துல பேசி வர வச்சு அவங்களோட ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும். அதுவுமே இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் கிரேட் மதர்ஸும் எலிசபெத் எல்லாருமே வந்துட்டு த்ரான் கூட அப்படியே கிளம்பலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஃபார் த எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த்ரான் சொல்ல அந்த இடத்துல ஃபார் டத்தமேர் அப்படிங்கிற மாதிரி தான் எலிசபெத் இருப்பாங்க. ஸோ எலிசபெத்தை விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்புவாங்க. ஸோ அசோகா எலிசபெத் கூட சண்டை போட்டிருக்க. இன்னொரு பக்கம் சபீனும் எஸ்ராவும் த்ரானோட ஷிப்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல ஃபைட்டாக தாங்க இருக்கும் அந்த இடத்துல. அசோகா சண்டை போட்டிருக்க. இன்னொரு பக்கம் சபீன் எஸ்ரா வந்துட்டு இன்னொரு ஜாம்பி நைட் ட்ரூப்பர்ஸ் 2 பேர் கூட சண்டை போடுவாங்க. அவங்க கொஞ்சம் ஹெவியா இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. 2 பேருக்குமே லைட் சேவர் எல்லாம் கீழே விழுந்துரும். எஸ்ரா ஒரு பக்கம் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் சபீன் வேற பிடிச்சி சாகடிக்கிற நேரத்தில் பெர்ஃபெக்டாக அந்த இடத்துல ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் ஒரு சீன். ஸோ கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்க அவங்க அந்த இடத்துல ஃபோர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் வித் மீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ணி கையை நீட்ட கையில் சேப்பர் வர டக்குன்னு அதை ஆன் பண்ண தலையிலே வந்துட்டு ஏற்ற அந்த இடத்துல ஜாம்பி ட்ரூப்பரை சாகடிச்சுட்டு ஸோ நம்ம சபீன் ஃபோர்ஸ் வீல்ரா அந்த இடத்துல நம்ம முன்னாடி நிற்பாங்க. அந்த சீன் உண்மையாலுமே கூஸ்பம் கேரண்டியான ஒரு சீன் தான். பட் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு சீன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ரா இன்னொரு ட்ரூப்பர் வந்துட்டு போட்டு வருவாங்க. பட் ஆனால் ஷிப் வந்துட்டு ரொம்பவே மூவ் ஆன் ஆயிரும். அந்த கோட்டையிலேருந்து தூரமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் சபீன் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே நீ ஜம்ப் பண்ணு, நான் ஃபோர்ஸ் புஷ் பண்றேன், நீ ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா கிட்ட சொல்ல. ஸோ எஸ்ரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் தயங்குவாரு. தயங்க தாமதமாயிட்டு இருக்கு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல சபீன் மேல வச்ச நம்பிக்கையில அவர் ஜம்ப் பண்ணுவாரு. ஜம்ப் பண்ணும்போது ஃபோர்ஸ் புஷ் பண்ற அந்த சவுண்ட் இருக்கே பா, அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்தது உண்மையாலுமே சான்ஸே இல்லை. ஸோ எஸ்ரா ஜம்ப் பண்ண, சபீன் ஃபோர்ஸ் புஷ் பண்ண, அவர் ஷிப்ல ஏறிடுவாரு. அண்ட் ஷிப்ல ஏறினதுக்கு அப்புறம் இப்போ உன்னோட டர்ன் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சபீனை வந்துட்டு ஓகே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி டிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் சபீன் அசோகா வந்துட்டு தனியா ட்ரூப்பர்ஸ் கூடயும் எலிசபெத் கூட சண்டை போட்டுக்கிறத பார்த்து அசோகாக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க. அந்த சமயத்தில் அசோகா எலிசபெத்தை கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரூப்பர்ஸ் எல்லாரும் துரத்த இவங்க கோட்டையிலேருந்து கீழே குச்சிருவாங்க. அந்த சமயத்தில் கோட்டையை வேற வந்து நம்ம த்ரான் தாக்கிட்டு இருப்பாரு. மொத்தமா அது செதஞ்சு உடஞ்சிட்டு இருக்கும். அண்ட் கிரேட் மதர்ஸ்க்கு எலிசபெத் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அந்த கோட்டை இடியற சமயத்தில் அவங்க கோட்டையிலேருந்து குதிச்சிருவாங்க. யாரு நம்ம அசோகாவும் சபீன். பட் ஆனால் கீழே நம்ம ஹூயாங் ஷிப்போட வந்து காத்துட்டு இருப்பாரு. ஷிப்ல ஏறி அவங்க அந்த இடத்த தப்பிச்சிருவாங்க. ஸோ ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே அந்த கோட்டை இடிஞ்சதோட சேர்ந்து இறந்துருவாங்க. ஸோ எஸ்ரா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அங்க இருக்கிற வழக்கம் போல நம்ம ரெபல்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி அந்த ஒரு ட்ரூப்பரோட அந்த ஒரு ட்ரெஸ் போற ஒரு சிச்சுவேஷன் எகைன் நம்ம எஸ்ராக்கு வருது. ஸோ ஒரு ட்ரூப்பர் மாதிரியே பேசி அந்த பாடி அவர் டிராக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அசோகா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அப்போ த்ரான் வந்துட்டு அசோகா கிட்ட மெசேஜ்ல பேசுவாரு. நம்ம இது வரைக்கும் சந்திச்சது இல்லை, மேபி இதுக்கப்புறம் சந்திப்போம்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா எனக்கு உன் மாஸ்டர் தெரியும், அதே மாதிரி அப்படின்னா எனக்கு உன்னையும் தெரியும் தானே. உண்மையாலுமே நீ மாஸ்டருக்கு சலச்சவ கிடையாது. அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரியே தான் உன்னது கிட்டத்தட்ட இருக்கு. ஆனா உண்மையை சொன்னா நீ ஒரு ரோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோனின் ஸ்டார் வார்ஸ் விஷன்ஸை பொறுத்த மட்டும் ரோனின் வந்துட்டு ஒரு முன்னாள் ஜெடாய். அவர் ஜெடாயோட வழிமுறைகளை வந்துட்டு புறக்கணிச்சுக்கிட்டு சித்தை வந்து உருவாக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ் விஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ரோனினுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எ வாரியர் வித்தவுட் எ மாஸ்டர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணிட்டு தான் போறாரு நம்ம த்ரான். பட் ஆனால் பிரைஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா அங்க இடத்துல ஹைப்பர் ஸ்பேஸில் ஜம்ப் அடிச்சிருவாரு. அப்போ நம்ம அசோகோட ஷிப் வந்துட்டு கொஞ்சம் நில தடுமாறு தான். பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது கேலக்ஸி விட்டு கேலக்ஸி வந்துட்டு போற ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் இருங்க. நம்மளால வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். கேலக்ஸி விட்டு கேலக்ஸிலாம் போக முடியாது. கண்டிப்பா வந்து பர்கிள்ஸோட உதவி வேணும். பர்கிள்ஸ் வேற என்னாச்சுன்னு தெரியல, கண்டிப்பா அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா. ஸோ லாங் லிவ் த எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜம்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அசோகா சபீன் நேரா பெரிடியாக்கு வர 2 பேருமே நோட்டீஸ் கூட வந்துட்டு திரும்ப ரீயூனிட் ஆயிருவாங்க. அந்த சமயத்தில் மொராய் இருக்கு இல்லையா, அசோகாக்கு முன்னாடி வரும். ஸோ ஸ்டில் அசோகா வந்துட்டு மொராய் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஷின் வந்துட்டு நேரா லைட் சேபரை தூக்கி காமிச்சு நொமாட்ஸ் கூட போய் சேர்ந்துடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பேலன் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டாச்சு மேல நின்று இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மலைன்னு தான் நினைச்சோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு ஸ்டாச்சு. யாரோட ஸ்டாச்சு அப்படின்னா ஃபாதரோட ஸ்டாச்சு. ஃபாதர் கூட வந்துட்டு சில்ட்ரன் இருக்காங்க, டாட்டர் அண்ட் த சன். ஸோ லைட் சைடும் டார்க் சைடும். எதோட லைட் சைடு டார்க் சைடு, ஃபோர்ஸோட லைட் சைடு டார்க் சைடு, அதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றது தான் அவங்க 2 பேருமே. ஸோ டாட்டர் வந்துட்டு லைட் சைடு, சன் வந்துட்டு டார்க் சைடு. ஸோ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்களேன், நம்ம சன்னோட முகம் முழுசா இருக்கு.
இருக்கு அண்ட் வந்துட்டு ஃபாதரோட முகமும் முழுசா தான் இருக்கு. பட் ஆனா இந்த பக்கம் டாக்டரோட முகம் செதஞ்சு போயிருக்கு, அந்த இடத்துல இல்ல. ஒருவேளை அவங்க இறந்ததுனால அப்படி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு தோண வைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசன் ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஆனகின் கிட்ட அவர் கேட்பாரு. பட் ஆனா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனகின் வந்துருவாரு. யார்கிட்ட? ஃபாதர் கிட்ட. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம பேலன் வந்து கரெக்டா ஃபாதரோட அந்த ஒரு ஃபிங்கர் மேல நிக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை இவரை வந்துட்டு ஃபாதர் தேர்ந்தெடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்கிது. எனக்கு மட்டும் தான் தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஆர் இந்த ஃபாதருக்கும் பேலனுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா தோணுச்சுங்க. ஏன்னா ஆனகின் வந்துட்டு மோட்டிவ்ஸ்ல இருக்கணும், அப்பதான் வந்துட்டு ஃபோர்ஸுக்கு பேலன்ஸை கொண்டு வர முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் ஆனகின் தான் வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே. பட் இருந்தாலும் அவர் அங்கிருந்து எதையோ பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா அந்த கை காட்டுற இடம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் பண்ற இடம், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பீக்கன் ஒரு ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு தூரத்துல. அதை வந்துட்டு நம்ம பேலன் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எஸ்ரா வந்துட்டு ஷிப்போட வந்துட்டு போறாரு. ட்ரூப்பர் இறங்கவும் எல்லாரும் வந்துட்டு கன்னோட நிக்க சாப்பர் வந்து பேசும். அந்த சமயத்துல ஹெல்மெட்டை கழட்டும் போது தெரியும் அது நம்ம எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்ரா நேரா வந்துட்டு ஹேரா கிட்ட தான் வந்திருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சபினுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவாங்க, என்னன்னு தெரியாது. என்னாச்சு அப்படி மாதிரி கேட்கும்போது எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு, ஏதோ நட்சத்திரத்தோட ஒளிக்குள்ள ஒரு நிழல் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அசோகாவை எதையோ பார்த்து தலையாட்டிட்டு போவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஆனகின் அந்த இடத்துல ஃபோர்ஸ் கோஸ்டா நின்றுட்டு இருப்பாரு. அசோகாவையும் சபினி பார்த்தா ஒரு சிரிக்க. இன்னொரு பக்கம் த்ரான் நேரா டத்தாமிருக்கு போக, டத்தாமில் என்ன பண்ண போறாங்க அண்ட் பேலன் என்ன பண்ண போறாரு, ஷின்னோட நிலைமை என்ன, எஸ்ரா வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு போறக்கா இங்க வருவாரா. அண்ட் இது ஒரு நல்ல டச்சுங்க. ரெபல்ஸோட எண்டிங் வந்து எப்படின்னா த்ரானை தனியா ஸ்டார் டஸ்ட் ஆயர்ல இவரா வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல யார போகில்ஸ் வச்சு கூட்டிட்டு போயிட்டு வேற கேலக்சில போயிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவர். இந்த அசோகாவோட எண்டிங்ல வந்துட்டு அதே மாதிரி தனியா ஸ்டார் டஸ்ட் ஆயர்ல த்ரானுக்கே தெரியாம கூட போய் திரும்ப குடும்பத்தோட சேர்ந்து இருக்காரு. பட் இந்த வாட்டி ஹைப்பர் ஸ்பேஸ்ல ஜம்ப் பண்றதுக்காக உதவியா இருந்தது ஐ ஆஃப் சயான். ஸோ இது ஒரு நல்ல டச். ஸோ த்ரானு எஸ்ரா ஒட்டுக்கா கேலக்சி விட்டு கேலக்சி டிராவல் பண்றது எல்லாமே ஒரு நல்ல டச்சா தான் இருந்துச்சு. நடுவில் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி த்ரானிங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கிரேட் மதர்ஸ் வந்து எழுப்புனதுக்கு அப்புறம் ஸ்டார் டஸ்ட் ஆயர் வந்துட்டு திரும்ப ரீபில்ட் பண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. பட் அந்த இடத்துல என்னென்னமோ நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு மேபி இன்னும் கம்ப்ளீட்டா அடுத்த சீசன் சொன்னாலும் சொல்லலாம், இல்ல வந்துட்டு இவ்வளவுதான் டீடைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட போகலாம். ஸோ வெயிட் பண்ணி சீசன் 2ல பார்ப்போம். நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா பேலன் பத்தியே முழுசா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவரோட கேரக்டரோட புதிர் இன்னும் புதிராவே அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராற்றல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.